ஹாய் காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கர்த்தருக்குள் எல்லோரும் சந்தோஷமாக இருங்கள். கர்த்தர் உங்களை நித்திய மாட்சிமையாக வைப்பாராக. இந்த நேரத்துல கூட ஒரு நித்திய மகிழ்ச்சிக்குள்ள உங்களை நகர்த்தி கூட்டி செல்வார். அவருடைய நித்திய மகிழ்ச்சி உன் தலையின் மீது தங்கும். அவருடைய மகிழ்ச்சி உன் தலையின் மீது தங்கும். அது உன் தலையில ஒரு கிரீடமா பூத்து குலுங்கும். அதாவது ஒரு கிரீடம் மாதிரி அந்த மகிழ்ச்சி உன் தலை மேல இருக்கும், உன் குடும்பத்து மேல இருக்கும் அந்த மகிழ்ச்சி என்று சொல்லி இந்த செக்ஷனுக்கு உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தருடைய மகிழ்ச்சி உங்கள் மீது காணப்படும். அதாவது உங்களை பார்க்கிறவர்கள் இவன் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்ற நிலைமைக்கு அவர்கள் கடந்து வருவார்கள். உதிக்கிற ஒளியினிடத்திற்கு ராஜாக்கள் கடந்து வருவார்கள். உதிக்கிற ஒளியினிடத்திற்கு ராஜாக்கள் கடந்து வருவார்களாம். சோ அந்த ஒளி யாரு? அந்த ஒளி யாரு என்று பார்த்தா அந்த ஒளி நீங்களாக இருக்கிறீர்கள். உதிக்கின்ற ஒளி நீங்களாக இருக்கின்றீர்கள். சோ உங்களிடத்திலிருந்து ராஜாக்கள் கடந்து வருவார்கள். அப்படியே உலகத்தோட மகிமையெல்லாம் ஒரு சைடு இருக்கும், உங்க மேல கர்த்தருடைய மகிமை உங்க மேல உதிச்சிருக்கனால நீங்க டிஃப்ரெண்டா இருப்பீங்க. நீங்க டிஃப்ரெண்டா இருப்பீங்க. எல்லோரும் கிறிஸ்டினா இருக்காங்க, எல்லோரும் கிறிஸ்துவரா இருக்காங்க, ஆனா சில பேர் மட்டும் டிஃப்ரெண்டா இருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஆண்டவருக்கு எல்லாருமே ஃப்ரெண்டா இருக்காங்க. அதாவது ஆண்டவருக்கு எல்லாருமே ஃப்ரெண்டா இருக்காங்க, ஆனா ஆண்டவருக்கு ஒரு சிலர் மட்டும் டிஃப்ரெண்டா தெரியுறாங்க. அதுதான் அந்த சாகாமை அழியாமை குறித்த சத்தியத்தை, அவருடைய சத்தியத்தை எடுத்து பேசும்போது நம்மளும் தேவர்கள் மாதிரி ஆகிவிடுகிறோம். நம்மளும் தேவர்கள் மாதிரி ஆகி விடுகிறோம். சோ சாகாமை அழியாமை என்ற சத்தியத்தை எடுத்து பேசுங்கள் என்று உங்களை வற்புறுத்துகிறேன். அந்த சாகாமை அழியாமை சத்தியத்தை நம்புங்கள். அந்த சாகாமை அழியாமை சத்தியத்தை விசுவாசியுங்கள். இந்த நேரத்துல கூட விசுவாசித்தால் நீ தேவனுடைய மகிமையை காண்பாய். சோ எனக்குள்ள சாவு வர முடியாது, எனக்குள்ள அழிவு வர முடியாது, நான் அழிந்து போக மாட்டேன், நான் சாக மாட்டேன், நான் மறிக்க மாட்டேன், நான் மத்தவங்க மறிக்கிறத நான் பார்க்க மாட்டேன், என்னை சுத்தி இருக்கிற இடம் எல்லாம் ஜீவனுள்ள இடமா இருக்கும் என்று நம்புகிறீர்களா? இல்ல விசுவாசிக்கிறீர்களா? அந்த விசுவாசத்தை உங்களால் விசுவாசிக்க முடியவில்லையா? இந்த நேரத்துல ஆண்டவருடைய வார்த்தை உங்களுக்கு நேராக கடந்து வருகிறது. உன்னால் விசுவாசிக்க முடியாத ஒரு காரியத்தை உன் நாட்களில் நான் செய்வேன்னு சொன்னார்ல. உன்னால் விசுவாசிக்க முடியாத ஒரு காரியத்தை, அதாவது அந்த பெரிய காரியத்தை உன் நாட்கள்ல செய்வேன்னு உன்கிட்ட சொன்னார்னா அது உனைய வச்சுதான் செய்வாரு. சும்மா உங்ககிட்ட வந்து அவர் சொல்ல மாட்டாரு. ஒருத்தவங்கிட்ட சும்மா போய் அதை சொல்ல மாட்டாங்க, அவரை வச்சுதான் செய்யணும்னு சொல்லிட்டு அவர்கிட்ட சொல்றாங்க. இல்லன்னா அவருக்கு அந்த வசனமும் தெரிஞ்சிருக்காது, எதுவுமே தெரியாது. ஆண்டவருடைய வசனம் நம்மளுக்கு கொடுத்திருக்கிறாருன்னா, ஆண்டவர் நம்மகிட்ட வசனம் கொடுத்திருக்காருன்னா நம்மளை வச்சு அந்த காரியத்தை செய்ய போகிறார். நம்மளை வச்சுதான் அந்த பெரிய பெரிய காரியங்கள், அதாவது கிரகிக்க முடியாத பெரிய காரியங்களை செய்வேன் வாக்கு பண்ணியிருந்தார்னா அந்த வாக்கு தத்துவத்தை நிறைவேற்றுவதற்கு வெளியிருந்த ஆட்களை கூட்டு வர மாட்டாரு, இல்ல பரலோகத்திலிருந்து ஆட்களை அனுப்ப மாட்டாரு. ஒன்ன வச்சு இந்த பூமியில ஒன்ன வச்சுதான் அவர் செய்வாரு என்பதை புரிந்து கொள்ளுங்கள். மரித்தோர்களை எழுப்புகிற அபிஷேகம் பரலோகத்தில் இல்லை, பூமியில் தான் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். உங்களை வைத்துதான் அந்த காரியத்தை, அது கிரகிக்க முடியாத பெரிய காரியத்தை உன்னை வைத்துதான் செய்வார். வேறு எந்த மனிதர்களும் கிடையாது. அது உன்னை வைத்து நன்றாக கவனித்துக்கோ. உனக்காக தான் பேசிக் கொண்டிருக்கிறேன். அவர் உன்னை வைத்து கிரகிக்க முடியாத பெரிய காரியங்களை உன்னை வைத்து, அதாவது உன்னுடைய நாட்களில் செய்வாராக. ஒரு காலமா கடந்ததுக்கு அப்புறம் செய்ய மாட்டாரு. ஒரு நாட்கள்ல உன்னைய ஹீரோ பாக்குறதுதான் அவருக்கு பெருமை, மகிமை எல்லாமே. உன்னைய ஹீரோவா அவர் பார்க்கணும், உன்னைய ஹீரோவா அவர் காட்டணும். இந்த உலகத்துக்கு ஜீரோ மாதிரி இருந்திருக்கலாம் நீயே, உன் வீட்டுக்கு ஜீரோ மாதிரி இருந்திருக்கலாம் நீயே, உன் பொருள் சமூகத்துல ஜீரோ மாதிரி இருந்திருக்கலாம் நீயே, இந்த சமுதாயத்துல ஜீரோ மாதிரி இருந்திருக்கலாம், சுத்தி இருக்கிற இடத்துல எல்லா இடத்துலயுமே நீ ஜீரோவாக இருந்திருக்கலாம். ஆனா ஆண்டவன் அந்த ஜீரோவை எடுத்து ஹீரோவா மாத்துவாரு. உன்னை அவர் ஹீரோவா மாத்துற நேரம் இது. உன்னை ஹீரோவா மாத்துவாரு. அதாவது இந்த நாட்களில் அவர் விசுவாசிக்க முடியாத பெரிய காரியங்களை செய்வார். செங்கடலை பிளந்ததெல்லாம் ஒரு மேட்டரே கிடையாது. உன் நாட்கள்ல செங்கடல் பிளந்தே இருக்கும். அந்த செங்கடல் பிளந்துட்டு திரும்பி மூடிக்குச்சு.
திரும்பி ஒன்னாயிருச்சு. ஆனா நீ நடந்து போகும்போது செங்கல் பிளந்தே இருக்கும். அதாவது கடல்னா சமுத்திரம்னா மரணத்தை குறிக்கிறது. இந்த இடத்துல சமுத்திரம் என்பது மரணத்தை குறிக்கிறது. சோ மரணம் ஓப்பன் ஆயிட்டு திரும்பி வந்து ஒண்ணு சேராது. நீ நடந்து போனா அந்த மரணம் வழிவிடு உனக்கு. அது வழிவிட்டு கொண்டே இருக்கும். திரும்பி அதனால ஒண்ணு சேர முடியாது. மரணம் ஒண்ணு சேராது. மரணமும் வியாதியும் ஒண்ணு சேர முடியாது இந்த இடத்துல. ஏன்னா அபிஷேகம் பண்ணப்பட்டவன் ஒருவன் நடந்து போனா அங்கு இருக்கிற அந்தகார கிரியைகள் எல்லாமே வழிவிட்டுதான் ஆகணும். ஏன்னா அந்த மாதிரி பவர், அந்த மாதிரி அத்தாரிட்டி உனக்குள்ள அவர் வச்சிருக்காரு. அந்த அத்தாரிட்டியை நீ புரிஞ்சுக்காம எனக்குள்ள மரணம் இருக்கு, எனக்குள்ள மரணம் இருக்கு, எனக்குள்ள வியாதி இருக்கு, அந்த வியாதி வேலை செய்கிறது, எனக்குள்ள வியாதி இருக்கிறது என்று நீ சொல்லும் போதுதான் உனக்குள்ள அந்த மரணம் வருகிறது. எனக்குள் வியாதி வர முடியாது என்று நீ சொல்லும் போது உன்னை பார்த்து மரணம் பயப்படும். எனக்குள்ள வியாதி இல்லைங்க, எனக்குள்ள வியாதி வர முடியாது. எனக்குள்ள எப்படி வியாதி வர முடியும்? அவருடைய ரத்தம் எனக்குள்ள இருக்கனால எனக்குள்ள வியாதி வர முடியாதுங்க. மற்றவர்களுக்கு வியாதி வந்தா அந்த வியாதியில துரத்துற இடத்துலதான் இருக்கேன். அப்பாவுக்கு வியாதி வரல. இயேசு இந்த பூமிக்கு மனிதராகத்தான் வந்தார். அவர் வியாதிப்பட்டு ஒரு நாள் படுத்தது கிடையாது. அவர் வியாதியில ஒரு நாள் கிடந்தது கிடையாது. அவருடைய ரத்தம் உனக்குள்ள இருந்துச்சுன்னா நீ வியாதியில இருக்க முடியாது, மரணத்துல நீ இருக்க முடியாது. அவர் எப்படி வியாதிப்பட்டவர்களை சொஸ்தமாக்கினாரோ, மரண படுக்கையில் இருந்தவர்களை, மறித்தவர்களை ஒரு உயிரோடு எழுப்பினாரோ, அவருடைய ரத்தம் உனக்குள்ள இருக்கனால நீயும் அதுதான் பண்ணுவ. உன்னுடைய நாட்கள்ல நீ கிரகிக்க முடியாத காரியத்தை பண்ணுவ. அதாவது ஜீரோவாக இருந்த உன்னை அவர் கரத்துல எடுத்து உன்னை ஹீரோவா மாத்துவாரு. ஏசப்பா இந்த பூமிக்கு வரும்போது ஹீரோவா தான் வந்தாரு. ஆனா எப்படி ஹீரோவா மாறினா பிதாவின் கரத்துக்குள் அடங்கி இருந்தார். சோ நீ இந்த நேரத்துல அவருடைய பலத்த கரத்துக்குள் அடங்கி இருந்தேனா உன்னை வைத்து அவர் செய்கிற காரியங்கள் பயங்கரமாக இருக்கும். உன் நாட்கள் செய்கிற காரியங்கள் பயங்கரமாக இருக்கும். யாருனாலையும் செய்ய முடியாது, யாருனாலையும் பண்ண முடியாது, யாரும் கண்டிராத மிக பெரிய அற்புதத்தையும் ஆச்சரியத்தையும் உன் வாழ்க்கையில் அவர் செய்வார். அதாவது ஒவ்வொரு அற்புதம் பண்ணும் போதும் அந்த அற்புதம் எல்லாமே எப்படி சொல்றது, அது ஒரு வெள்ளிக்கத்தக்க அற்புதமாக இருக்கும். வெள்ளிக்கத்தக்க ஒரு அற்புதமாக இருக்கும். அபூர்வமான சாட்சிகள். நீ பண்ற ஒவ்வொரு அற்புதங்களும் அது அபூர்வமான சாட்சிகளாக மாறும். அதாவது உலகத்துல யாருமே கண்டிராத, உலகத்துல யாருமே பார்த்திருக்க மாட்டாங்க அந்த அற்புதத்தை, அந்த சாட்சிகளை யாருமே கேட்டிருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு அற்புதத்தை எடுத்துவோம் கரெக்டா அவர் பண்ணும் போது நீ லோவுல இருப்ப, ஆனா உன்னை டாப்ல தூக்கிட்டு வந்து உட்காருவாரு. அதாவது நீ படுகொலியின் அனுபவத்துல இருந்தாலும் பரவாயில்ல, உன்னை கண்மலையினால் பிற்பாட்ட அவர் வல்லவராய் இருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். நீ லோ ஸ்டேஜ்ல இருக்குன்னு கவலைப்படாத, நீ டவுன்லோட்ல இருக்குன்னு கவலைப்படாத. உன்னை அப்லோட் பண்றதுக்கு அப்பா இருக்கிறார் என்பதை புரிந்து கொள். டவுன்லோட் பண்றது பிசாசு டவுன்லோட் பண்ணிடுவான், கீழே தள்ளிடுவான் உனைய. ஆனா அப்லோட் பண்றதுக்கு ஒரு நேரம் இருக்கு. டவுன்லோடுக்கு ஒரு காலம் இருந்துச்சுன்னா அப்லோடுக்கு ஒரு காலம் இருக்கும். கீழே விழுகிறதுக்கு ஒரு காலம் இருந்துச்சுன்னா எழுந்து நிற்பதற்கு ஒரு காலம் இருக்கும். நீ கீழே படுத்திருக்க ஒரு காலம் இருந்துச்சுன்னா எந்திரிச்சு ஓடுறதுக்கு ஒரு காலம் இருக்கு. எல்லாத்துக்குமே காலம் இருக்கு. அதாவது நீ தரிசனம் செத்து போச்சு, என்னோட தரிசனம் இல்லாம போயிருச்சு, அந்த தரிசனம் ஒண்ணுமே இல்லாம போயிருச்சுன்னு கவலைப்பட்டு கொண்டிருக்கீங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், உன் தரிசனம் சாகாது, அது இடையிலே விளங்கும். காத்திரு, அதற்காக அது தாமதிக்காது. அது தாமதித்தாலும் அதற்கு அது காத்திரு. அந்த தரிசனம் இன்னும் உயிரோட நம்ம இருக்கு. அந்த தரிசனம் இன்னும் உயிரோட தான் இருக்கு. ஆனா பிசாசு என்ன சொல்றான், அந்த தரிசனம் செத்து போயிடுச்சு, அந்த தரிசனம் அழிந்து போயிடுச்சு, அந்த தரிசனம் ஒண்ணு இல்லாம போயிடுச்சு அப்படியே அவன் சொல்லி மனக்கண்களை குருடாக்கி வைத்திருக்கிறார் என்பதை தெரிந்து போய் இந்த நேரத்துல கூட நம்ம பேசுகிற ஒவ்வொரு சத்தியத்தின் மூலமாகவும் அந்த மனக்கண்கள் எல்லாம் ஓப்பன் ஆவதாக. அந்த மனக்கண்கள் எல்லாம் திறக்கப்படும். இந்த சத்தியத்தை கேட்பதன் மூலமாக அந்த மனக்கண்கள் எல்லாம், அதாவது பிசாசினால் மூடப்பட்ட மனக்கண்கள் எல்லாம் இந்த நேரத்தில் திறக்கப்படுவதாக. எல்லா மனக்கண்களும், அதாவது எத்தனை பேரோ வியாதியோடு போய்கொண்டிருக்கிறீர்கள், எத்தனை பேர் கடன் பிரச்சனையில் போய்கொண்டிருக்கீங்க, எத்தனை பேர் தற்கொலைக்கு நேராக போய்கொண்டிருக்கீங்க, அதெல்லாம் பொய். அதெல்லாம் பொய், பிசாசு கொடுக்கிற பொய். அதாவது பிசாசோட கேரக்டர் என்னன்னா திருடன், கொள்ள அழிக்கவும் வருகிறானே என்று வேறொன்றுக்கும் வரான்.
அவன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் உன் ஆத்மாவை திருடணும், உன்னோட நல்ல பழக்கத்தை திருடணும், அதாவது உன்னை நற்கிரியைகளை திருடணும் அப்படின்னு சொல்லி வரான். உன்னை கொல்லணும், உன்னை அழிக்கணும், உனக்கு தோல் சுருங்கணும், ஒரு பள்ளி கொட்டணும், உன் மூலையில் அரைக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட அவன் வருகிறான். அதாவது உனக்கு வயசாகும், எல்லாத்துக்கும் வயசாகுது, உனக்கும் வயசாகும், உனக்கும் வயசாகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொய்யை உன்கிட்ட கொண்டு வரும்போது நீ சுத்தி பாக்குற, ஆமா எல்லாத்துக்கும் வயசாகுது, எனக்கும் வயசாகுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வாயிலிருந்து அறிக்கை பண்ணும்போது உனக்கு வயசாகி விடுகிறது. உன்னுடைய முடி கொட்டுகிறது, உன் முடி நகைத்து போகிறது, உன்னுடைய தோள்கள் எல்லாம் சுருங்குகிறது. நீ என்ன பண்ணணும்னா இந்த இடத்துல அவன் வேலைக்காரன் சொல்றத நீ நம்பிக்கொண்டிருக்க. திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவுமே வருகிறான் என்று வேறொன்றுக்கும் வரா. அவன் இந்த மாதிரி காரியத்தை எடுத்து உன் வாழ்க்கையில சொல்லி உன்னை கீழே தள்ளணும், நீ இன்னும் டவுன்லோடுக்குள்ள போகணும், இன்னும் டவுன்லோட் ஆகிடணும் அப்படின்னு சொல்லிட்டு உன்னை கீழே தள்ளதான் பார்ப்பான். ஆனா அப்பா சொல்றாரு, நானா உனக்கு ஜீவன் இருக்கவும் அந்த ஜீவன் பரிபூரணப்படவும் வந்து. அப்பா எதுக்கு வந்தார்னா உனக்கு ஜீவன் உண்டாயிருக்கணும், நீ ஜீவனோட இருக்கணும், நீ ஜீவனோட இருக்கணும், அந்த ஜீவன் பரிபூர்ணமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தார் அப்பா. அவரு நீ பரலோகத்துக்கு வா மகனே, வா மகனே சொல்லிட்டு உனக்கு அழைக்கல. நீ பரலோகத்துக்கு வந்தாலே வரணும்னு சொல்லிட்டு உனக்கு அழைக்கல. இந்த பூமியில இருந்து நீ ஆடு மகனே, இந்த பூமியில நீ விளையாடணும், இந்த பூமியில இன்னும் நீ செய்ய வேண்டிய காரியங்கள் நிறைய இருக்கிறது, அதுக்குள்ள நீ பரலோகத்துக்கு வரணும் அப்படின்ற ஒரு ஆர்வத்தோட கேட்டுக்கொண்டிருக்கிறார். அதுக்குள்ள ஏன் வரணும்னு ஆசைப்படுற, அதுக்குள்ள ஏன் வரணும்னு ஆசைப்படுற, உலக வச்சு நான் பெரிய பெரிய காரியங்களை செய்யணும், அதனால நீ பூமியிலதான் இருக்கணுமே தவிர நீ பரலோகத்துக்கு வரக்கூடாது. நீ சாச ஆயிரம் பொய்களை வாழ்க்கையில் சொன்னாலும் அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாக இருக்கிறான். அதை விசுவாசிக்கிறாயா? பிசாசு பொய்யனும் பொய்க்கு பிதாவுமா இருக்கிறான். உன்னோட தோழெல்லாம் சூழ்நிலை அதை சொல்றான், உனக்கு வியாதி வருதுன்னு அதை சொல்றான், அதை நீ நம்புற, அதை நம்புறதுனால உனக்கு எல்லாம் நடக்குது. நீ எதை நம்புறியோ அது உனக்கு நடக்கும். நீ என்ன ஆகணும் நினைக்கிறியோ அது ஆக என்பதை புரிஞ்சுக்கோங்க. நீ என்ன ஆகணும், உனக்கு என்ன நடக்கணும் நீ டிசைட் பண்ணணும். பிசாசு டிசைட் பண்ணக்கூடாது. அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாக இருக்கிறான் என்பதை புரிந்து கொள்ளுங்க. அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமா இருக்கிறாங்க. அதை பேசுறது எல்லாமே பொய்தான், அதை பேசுற எல்லாமே பொய்தான், வாயை திறந்தாலே பொய்தான். பொய் சொல்ற ஒருத்தரை நீங்க நம்புவீங்களா? அதை சொல்ற பொய்ன்னு உங்களுக்கு ஒருத்தவங்க ப்ரூவ் பண்ணிட்டாங்கன்னா அதை நம்புவீங்களா? நீங்க நம்ப மாட்டீங்களே. அதே மாதிரிதான் சிலுவையில, அதாவது இயேசுப்பா சிலுவையில 2000 வருஷத்துக்கு முன்னாடி பிசாசு சொன்னவைகள் எல்லாம் பொய்ன்னு சொல்லிட்டு சிலுவையில ப்ரூவ் பண்ணி காமிச்சாரு. அதை கண்டு ஏன் விசுவாசிக்காம இருக்கிறீர்கள்? அவர் நமக்காக பலியாகி விட்டாரு, அவர் நமக்காக ரத்தம் சிந்தி விட்டாரு, அவர் நமக்காக ஜீவனை கொடுத்து விட்டாரு. அதை ஏன் விசுவாசிக்காமல் இருக்கிறீர்கள்? அதை விசுவாசித்தார் பிசாசு சொல்லுகின்ற பொய்களை உங்களால் நம்ப முடியாது. பிசாசு சொல்றதை நம்பிக்கொண்டிருக்கிறீர்கள். எனக்கு வயசாகிவிடும், எனக்கு தோல் சுருங்கி விடும், எனக்கு பற்கள் கொட்டி விடும், என் முடி நரைத்து விடும், என் முடி கொட்டிவிடும் என்பதை அவன் சொல்லுகிற பொய்கள். அதையே நம்புறீங்க, அதை நம்பாதீங்க. நானோ உனக்கு ஜீவன் உண்டா இருக்கமோ, அவர் ஜீவனை கொடுக்கிறாருங்க. அவர் ஜீவனை 2000 வருஷத்துக்கு முன்னாடி நமக்காக கொடுத்தார். அந்த ஜீவன் நமக்குள்ள வந்திருக்கு. அவர் சிலுவையில நமக்காக மரணத்தை பரிகரித்து ஜீவனையும் அழியாமையும் நம்ம செய்து தள்ளிட்டார் என்பதை விசுவாசியுங்கள். 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் சொன்னபடி, அதாவது 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல சொல்லியிருக்காரு, அவர் மரணத்தை பரிகரித்தாராம். அவர் மரணத்தை பரிகரித்து, அதாவது மரணத்தை அவர் சைடு எடுத்துக்கிட்டு ஜீவனையும் அழியாமையும் நம்ம சைடு வெளியேறமாக்கி இருக்காரு. ஜீவனையும் அழியாமையும் நம்ம சைடு தள்ளிட்டாரு. அதை உங்களால விசுவாசிக்க முடியும் இல்லையா? வேதத்தில் சொல்லியிருக்க வசனங்கள் எல்லாம் கட்டுக்கதையா இல்ல சும்மா எதுவும் எழுதி வைத்திருக்கிறாரா? ஆளுநருக்கு போர் அடிக்குது அப்படி சொல்லி எழுதி வச்சிருக்காரா வேதத்துல? இந்த வேதத்தில் உள்ள வசனங்களை ஏன் நம்ப மாட்டேங்கிறீர்கள்? அவர் அழியாமையும் சாகாமையும் நம்மளுக்கு வெளியரங்கமாக்கி இருக்காரு, ஜீவனை நம்மளுக்கு வெளியரங்கமாக்கி இருக்காரு. அவர் சொல்லுகிறாரு, பிசாசு திருடவும் அழிக்கவும் கொல்லவும் வருகிறார், நானோ உங்களுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவும் வந்தேன் என்று சொல்லுகிறாரே. ஜீவன் பரிபூர்ணப்படுவதுனா என்ன தெரியுமா? அது நிரந்தரமாக நித்தியமாக உனக்கு அந்த ஜீவன் வேலை செய்து கொண்டே இருக்கும்.
அதுதான் ஜீவன் பரிபூர்ணப்படுவது. அதுதான் ஜீவன் பரிபூர்ணப்படுவது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அது தலைமுறை தோறும் இருக்கும். உங்க வாழ்க்கையில அந்த ஜீவன் தலைமுறையா இருக்கும். அந்த ஜீவன் உனக்குள்ள கடந்து வந்து கொண்டே இருக்கும். அதனால நீ மரணத்தை பார்க்க மாட்ட. உன் குடும்பத்துல மரண செய்திகள் இனிமேல் வர முடியாது. உன் குடும்பத்துல இனிமேல் வியாதிகள் வர முடியாது. உன்னோட குடும்பத்துல இனிமேல் குழப்பங்கள் வர முடியாது. பயத்தை கொண்டு வருகிற ஆவிகளை எல்லாம் செயலிழந்து போகும். உன் குடும்பத்துல இனிமேல் சமாதானமும் சந்தோஷமும் நிறைந்திருக்கும். அதாவது இளையகுமாரன் திரும்பி வந்தோம். அந்த இளையகுமாரன் திரும்பி வரும்போது எப்படி அந்த வீட்டில் கொண்டாட்டம் இருந்ததோ அதே போல இந்த சாவாமை என்ற சத்தியம் இந்த தேசம் எங்கும் பரவும் போது, இந்த தேசம் எங்கும் கடந்து வரும்போது அதே கொண்டாட்டமும் ஆர்ப்பாட்டமும் குடிகளவும் இந்த உலகத்தில் இருக்கும். இந்த சாலாமைய சத்தியம் அப்பாவுக்கு நேரா கடந்து வரும்போது, அதாவது உங்களுக்கு நேரா சாவாமை சத்தியம் கடந்து வரும்போது உங்ககிட்ட இருந்து ஒண்ணு போச்சுல, அதாவது உங்ககிட்ட இருந்து ஒரு நம்பிக்கை இருந்துச்சுல, நான் செத்து போயிடுவேன், நான் அழிஞ்சு போயிடுவேன், நான் எனக்கு வயசாயிரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருந்துச்சுல, அந்த நம்பிக்கை எல்லாம் அவமாக்கி விட்டு ஒரு புது நம்பிக்கை உனக்குள்ள வருகிறது. இந்த நேரத்துல கூட ஜீவன் என்கின்ற ஒரு நம்பிக்கை, அந்த ஜீவன் பரிபூர்ணப்படும் என்ற நம்பிக்கை உனக்குள் வரும்போது, அந்த ஜீவன் பரிபூர்ணப்படும் என்ற நம்பிக்கை உனக்குள்ள வரும்போது, அந்த இளையகுமாரன் திரும்பி வீட்டுக்கு வரும்போது எவ்வளவு கொண்டாட்டம், எவ்வளவு ஆனந்தம், எவ்வளவு குதூகலம், என்னென்ன பண்ணினாங்களோ அதே மாதிரி உன் குடும்பத்துக்குள்ள சந்தோஷமும் சமாதானமும் சாந்தமும் குடும்பத்துக்குள்ள கடந்து வருவதாக. தேவனுடைய சமாதானம் அப்ப உன் குடும்பத்துக்குள்ள கடந்து வரும். இப்போ குடும்பத்துக்குள்ள சந்தோஷம் இல்ல, சமாதானம் இல்ல, கவலைகள் இருக்கு, துக்கங்கள் இருக்கு என்பதை என்று நினைத்து கொண்டிருக்கிறீங்க. உன் குடும்பத்துக்குள்ள இருக்குன்னு நினைச்சு கொண்டிருக்கல. ஆனா இந்த சத்தியம் உன் குடும்பத்துக்கு நேராக கடந்து வருகிறது. சாக மாட்டோம், அழிய மாட்டோம், தோல் சொல்லாது, எல்லாமே வியாதி உன்கிட்ட அணுக முடியாது. எல்லாமே உன் குடும்பத்துக்கு நேராக கடந்து வருதுப்பா. உன் குடும்பத்துக்கு நேராக கடந்து வரும்போது, உன் குடும்பத்துக்கு இந்த வார்த்தை கடந்து வரும்போது, சாவாமை அழியாமை மரணம் இல்லை என்ற செய்தி உன் குடும்பத்துக்குள்ள வரும்போது, அதாவது நான் இப்போ பேசிக் கொண்டிருப்பது எல்லாம் குட் நியூஸ். நீ சாக மாட்ட, நீ அழிய மாட்ட, உன் குடும்பத்தை பார்ப்ப, உன் குடும்பத்துல ஃபேமிலியை பார்ப்ப, நீ எப்பயுமே மகிழ்ச்சியா இருப்ப, கடுவிலி கழிக்கும் புஷ்பத்தை போல நீ செழிப்ப என்பதை நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். நீ நல்லா இருக்கும்போது, நீ தலைமுறை தோறும் செழிப்பாக இருக்கும்போது உனக்கு எப்படி சாக தோணாதோ, செத்தால் எப்படி கஷ்டமாக இருக்குமோ அதை நான் பற்றி பேசிக் கொண்டிருக்கிறேன். நீ சாக மாட்ட, உனக்கு சாவு வராது, நீ மரணத்தை காண மாட்டாய். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் துஷ்டன் உன் வழியை கடந்து வருவது இல்லை. துஷ்டன் உன் வழியை கடந்து வர மாட்டான். மரணம் என்கிற துஷ்டன், வியாதி என்கிற துஷ்டன் உன் வழியை கடந்து வருவது இல்லை. உன் வழியை கடந்து வர மாட்டான். மரணம் என்ற துஷ்டன், ஒரு துஷ்ட மனிதன் ஒரு வழியை கடந்து வர மாட்டான். வியாதி என்ற துஷ்ட மனிதன் உன் வழியை கடந்து வர மாட்டான் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். மரணம் உங்களுக்குள் வேலை செய்ய முடியாது. மரணத்தின் ஆவிகள் உங்களுக்கு வேலை செய்ய முடியாது. உங்களுக்குள் பரிசுத்த ஆவியானவர் இருந்தால், உங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருந்தா மரணத்தின் ஆவிகளும் மரணத்தின் ஆதிக்கமும் உனக்குள்ள செயல்பட முடியாது. உனக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்காரு. இந்த உலகத்தை ஜெயித்தவர் உனக்குள்ள இருக்காரு. சோ உலகத்தை ஜெயித்தவர் உனக்குள்ள இருக்கும் போது உலகம் ஜெயிக்க முடியாது, நீ உலகத்தை ஜெயிப்ப. ஏன்னா உலகத்தில் உள்ளவனை காட்டிலும் எனக்குள் இருப்பவர் பெரியவர். உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும், அதாவது இந்த மரணத்தை காட்டிலும் எனக்குள்ள இருக்கிறவர் பெரியவர்ப்பா. அதனால இந்த மரணத்தை எனக்குள்ள வர முடியாது, இந்த மரணம் எனக்கு அணுக முடியாது. மரணம் என்கிட்ட அணுக முடியாது. மரணம் நம்மள அணுக முடியாது. ஒரு இருக்கும்போது கொசு டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்கவே, நீ கையால விரட்டிக்கிட்டே இருக்க, போ 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 விரட்டிக்கிட்டே இருக்க, திரும்பி உனக்கு கடிக்கதான் செய்யும். நீ விசட்டுக்கு இந்த ஆல் அவுட்டை போட்டு விட்டு சுத்த ஆன் பண்ணி விட்டேன்னு வச்சுக்கவே, உன் பக்கமே அடுத்து அந்த கொசு வராது. இல்லாட்டா ஓடோமோஸ் இருக்கு, ஓடோமோஸ் ஒன்று இருக்கும். இந்த ஓடோமோஸை எடுத்து உன் கையிலையும் கால்லையும் எல்லா பக்கமும் தடம்பிட்டேன்னு வச்சுக்கவே, அந்த கொசு உன்னை டிஸ்டர்பே பண்ணாது.
அவர் சிலுவையில என்ன பண்ணாரு தெரியுமா? அவர் சிலுவையில என்ன பண்ணாரு தெரியுமா? நமக்கு ஓடமோஸ் தடவி விட்டார். இதுக்கு மேல இவ்வளவு சிம்பிளா எப்படி நான் சொல்றேன்னு தெரியல. அவர் சிலுவையில நமக்காக ஓடமோசை தடவி விட்டார். அதாவது அவர் ரத்தம் என்ற ஓடமோஸ் நம்மளுக்குள் தடவும் போது அந்த கொசு நம்மளை கடிக்க முடியாது. அந்த கொசு அப்படி கடிக்கணும் என்ற ஒரு ஆர்வத்தில் வந்தாலும் அந்த கொசு தான் செத்து போகுமே தவிர நீ சாகுவது இல்லை. ஒரு ரத்தத்தால குடிக்க முடியாது, ஒரு ரத்தத்தால உரிய முடியாது. ஏன்னா உனக்குள்ள ஓடோமோஸ் தடவப்பட்டிருக்கிறது. உன் மேல ஓடோமோஸ் அவருடைய ரத்தம் தடவப்பட்டிருக்கனால அந்த கொசு உன்னை கடிக்க முடியாது. அப்படி என்று கடித்தாலும், அது தைரியத்தோடு வந்து உன்னை கடித்தாலும் அந்த கொசு செத்துவிடும். உனக்கு எதிராக வருகிற பிரச்சனைகள், உனக்கு எதிராக வந்து கொண்டிருக்கிறீர்கள அந்த பிரச்சனைகள் உன்னை மேற்கொள்ள மாட்டாது. அப்படியே மேற்கொள்ள பார்த்தாலும் அதுதான் சேதமாகுமே தவிர நீ சேதமாக மாட்ட. உனக்கு அந்த சேதம் வராது. ஏன்னா ஓடோமோஸ் மேல ஃபுல்லா தடவப்பட்டிருக்கிறது. 2000 வருஷத்துக்கு முன்னாடி எனக்காக ஒருத்தர் ஓடோமோஸை ரெடி பண்ணி விட்டார். ஓடமோசை ரெடி பண்ணிட்டாரு. சிறுவையில நமக்காக ஓடமோசை ரெடி பண்ணிட்டாரு. 2000 வருஷத்துக்கு அப்புறம் 3 கொசு கடிக்கும். கொசு கடிக்க வரும். இந்த உலகத்துல கொசுக்கள் இருக்கிறது. அந்த கொசுக்கள் எல்லாம் கடிக்க வரும். இந்த உலகத்துல பிரச்சனை இருக்கிறது. அந்த பிரச்சனைகள் எல்லாம் மேற்கொள்ள வரும். இந்த உலகத்துல மரணம் இருக்கிறது. அந்த மரணம் எல்லாம் மேற்கொள்ள வரும். அந்த மரணம் மேற்கொள்ள வரும்போது உனக்கு மேல ஒரு ஓடமோஸ் தடவி இருந்தா, உனக்குள்ள ரத்தம் தடவப்பட்டிருந்துச்சுன்னா, உன் மேல ரத்தம் பூசப்பட்டிருந்துச்சுன்னா அந்த கொசு பக்கத்தை வர முடியாது. மரணம் நீங்க அணுக முடியாது. யாரும் நீங்க அணுக முடியாது. யாரும் பக்கம் வர முடியாது. மரணத்தை நீ பார்ப்பது இல்லை. உன் வாழ்க்கையில மரணத்தை நீ பார்க்க மாட்ட. மரணத்தை நீ பார்க்க மாட்ட. நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் துஷ்டன் உன் வழியாய் கடந்து வருவது இல்லை. உன் வழியா துஷ்டன் கடந்து வர மாட்டான். இத்தனை நாட்கள் கடந்து வந்திருக்கான். இந்த சத்தியம் தெரியாமல் இருந்திருக்கான் உனக்கு. அவர் நமக்காக ஓடமோசை தடவி விட்டார். அவர் நமக்காக ஓடமோஸ் ரெடி பண்ணி விட்டார். அதாவது அவருடைய ஓடமோஸ் நம்மளுக்கு பூசப்பட்டிருக்கிறது. நம்ம மேல அவர் ஓடமோஸ் அவருடைய ரத்தம் நமக்கு பூசப்பட்டிருக்கும் போது அந்த கொசு கடிச்சாலும் உங்களுக்கு ஒன்னும் ஆகாதுங்க. அந்த கொசு கடிக்க வர நேரத்தில் அந்த கொசு செத்து போயிருங்க. உன்னுடைய பிரச்சனை மூக்க வருதா, உன்னுடைய பிரச்சனை மூட வருதா, அந்த பிரச்சனை செத்து போயிடும். உனக்கு எதிராக வருகிற பிரச்சனைகள் எல்லாம் மதமாகி போயிடும். நீ மட்டும் நிற்ப, கெட்ட தனியா சூப்பரா நிற்ப. எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும், எத்தனை கவலைகள் வந்தாலும், எத்தனை துன்பங்கள் வந்தாலும், எத்தனை துயரங்கள் வந்தாலும் நீ கண் மாதிரி நிற்பே தவிர நீ சுருண்டோ புறந்தோ படுத்திருக்க மாட்ட. ஏன்னா இந்த உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் எனக்குள் இருப்பவர் பெரியவர். பெரியவர் நமக்குள்ள இருக்கிறவர் பெரியவராக இருக்கிறார். இந்த உலகத்துல இருக்கிறவனை காட்டிடும் நமக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். அவருடைய வேலை திருடுறது, கொள்றது, அழிக்கிறது. ஆனா என்னுடைய வேலை ஜீவனை கொடுக்கிறது. மற்றவங்க அந்த ஜீவன் கொடுத்ததுக்கு பின்னாடி அந்த ஜீவன் அழிந்து போகாமலும், திருடிட்டு போகாமலும், அதை கொள்ளையடித்துட்டு போகாமலும் அந்த ஜீவனை பரிபூர்ணமாய் காத்துக் கொள்வது என்னுடைய வேலை. அதாவது அந்த சத்தியத்தை நான் போதிக்கின்றது, அந்த சத்தியம் அவர்களுக்கு ஆழமாக பதிவு வைப்பது என்னுடைய வேலை. அதற்காகத்தான் நான் பிரசங்கியாகவும் அப்போஸ்தலனாகவும் நியமிக்கப்பட்டிருக்கிறேன். அவர் நம்மளை நியமிச்சிருக்காருங்க. இந்த மாதிரி சத்தியத்தெல்லாம் வெளியரங்கு மாத்திட்டேன். இது மனிதர்கள் கண்களுக்கு தெரியவில்லை. மனிதர்கள் கண்கள் மனக்கொரு, அதாவது அவங்களுடைய கண்கள் எல்லாம் பிசாசானவன் மூடி வைத்திருக்கிறான். நீ போகவே போய் அந்த கண்களை திறந்து விடு அப்படின்னு சொல்லிட்டு உன்னை அனுப்புறதுக்கான காரணம் நீ அவர்கள் கண்களை திறந்து விடியா என்ற நம்பிக்கையில் அனுப்பி கொண்டிருக்கிறார் உங்களை. நீங்க சாக மாட்டேங்கிறீங்க, நீங்க சாக மாட்டீங்க, நீங்க அழிய மாட்டீங்க, உங்களுக்கு வியாதி வராது என்ற நல்ல செய்தி நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். உங்களுக்கு நல்லதுதான் நான் பேசுறேன். உங்களுக்கு வியாதி வராது, உங்களுக்கு மரணம் வராது, நீங்க ஜீவனோடு இருப்பீங்க. உன் பேர குழந்தை எல்லாத்தையும் நீங்க பார்ப்ப. தலைமுறை தோறும் நீ பார்த்து மகிழ்ந்து கழித்து, அதாவது புஷ்பத்தை போல நீ செழிப்பேன் நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். உன்னுடைய செழுமையை பத்தி நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். பொருளாதாரத்துல ஒரு செழுமை வந்து விட்டுச்சுன்னா உனக்கு சாதனையும் தோணாதுல. ஆண்டவர் உனக்கு பொருளாதாரத்துல ஒரு
பெருசா ஒண்ணு வச்சிருக்காரு, அது உனக்கு கொடுத்தாருல, அப்புறம் எப்படி நீ சாகன்னு சொல்லுவ? அந்த ஆசீர்வாதங்கள்லாம் உனக்கு கண்ணு வரும்போது நீ சாகணும்னு நினைக்க மாட்டேல? ஆசீர்வாதம் இப்ப கடந்து வராதனால சாகணும்னு நினைக்கிற. நான் பின்னாடி பேசுகிறேன் இதை பற்றி. எதனால் ஆசீர்வாதம் கடந்து வர மாட்டேங்கிறது உனக்கு என்று நான் பேசுகிறேன். அதற்கு முன்பாக ஒரு சின்ன ஜெபம் பண்ணிட்டு இந்த வார்த்தைக்கு நேராக கடந்து செல்வோம் என்று நான் ஆசைப்படுகிறேன். ஒரு சின்ன பிரேயர், 1 வருஷம் பிரேயர் பண்ணவே மறந்துட்டேன். பிரேயர் பண்ணிடலாமா? ஏசப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இந்த நேரத்தை கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நேரத்துல கூட சாக மாட்டோம், அழிய மாட்டோம். எங்களுக்குள்ள மரணம் வேலை செய்ய முடியாது, சாவு வேலை செய்ய முடியாது. எங்களை பார்த்து அந்த துஷ்ட மிருகம் ஓடி போயிடணும். எங்களுக்கு உங்களுடைய ஓடமோஸ் எங்க மேல தடவப்பட்டிருக்கிறது. அந்த கொசு எங்களை கடிக்க முடியாது. அப்படி கடித்தாலும் அந்த கொசு இருந்து விடுகிறது என்ற செய்தி மட்டும்தான் எங்களுக்கு தெரியணும் ஆண்டவரே. அது எங்களை தீண்ட கூட முடியாது. வியாதிகள் எங்களை தீண்ட முடியாது. பண பிரச்சனைகள் எங்களை தீண்ட முடியாது. பற்றாக்குறைகள் எங்களை தீண்ட முடியாது. எங்கள் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள் நிறைவாக மாற்றிவிடு. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். சோ உங்கள் குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள் நிறைவாக மாறிவிடும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். எது உங்களுக்கு குறைவா இருக்கு, எது உங்களுக்கு குறைவா இருக்கு, நம்பிக்கை குறைவா இருந்தாலும் கிறிஸ்து இயேசுக்குள் நீ வரும்போது அந்த நம்பிக்கை குறைவு, அந்த நம்பிக்கை குறைவு நிறைவாக மாறும். நம்பிக்கை நிறைவாக மாறிவிடும். உன் நம்பிக்கை இன்னும் எக்ஸ்ட்ரீம் ஆகிக்கிட்டே இருக்கும். அவருக்குள்ள நீ விசுவாசத்துல வளர்ந்து கொண்டே இருப்ப. நீ வர விருத்தி அடைந்து உன் குடும்பத்துல, உன் தேசத்துல, உன் இருக்கிற இடத்துல, உன் வேலை செய்யற ஸ்தலத்துல நீ மகா பெரியவனாவையே தவிர நீ குறுகி போக மாட்ட, நீ ஒடுங்கி போக மாட்ட, நீ ஒண்ணுமே இல்லாம போக மாட்ட. ஏன்னா கிறிஸ்து இயேசுக்குள்ள வந்துட்டல. கிறிஸ்து இயேசுக்குள்ள வரும்போது உங்களுடைய குறைவுகள் எல்லாத்தையும் நிறைவாக்கிடுவாரு என்பதை புரிந்து கொள்ளுங்கள். உங்களுடைய குறைவுகள் எல்லாம் நிறைவாகிற ஒரு டைம் இது. உன் குறைவுகள் எல்லாம் நிறைவாகும். அது குறைவுகளாக இருக்க முடியாது, எல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள் நிறைவாக மாறிக்கொண்டிருக்கிறது. நீ குறைன்னு நினைச்சுக்கிருக்கல, நீ இதெல்லாம் எனக்கு குறையா இருக்கு, இதெல்லாம் எனக்கு குறையா இருக்கு என்பதை நினைத்துக் கொண்டிருக்கிறேயே, அந்த குறைவுகள் எல்லாத்தையுமே இந்த நாள் எல்லாம் கிறிஸ்துக்குள்ள வரும்போது, அந்த குறைவுகளோடு நீ வரும்போது, அதாவது முக்கியமான வார்த்தை, குறைவுகளோடு நீ வரும்போது நிறைவாக மாறுவ. என்னோட திறமையில அதை நான் நிறைவாக்கணும், அதை நான் நிறைவா மாத்திருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ 1000 ட்ரை பண்ணிட்டு அவர்கிட்ட வரக்கூடாது. ஒண்ணுமே இல்லாம வெறும் கையோட வரணும். நீ எல்லா பிரச்சனையும், நீ என்ன பாவத்துல வைக்க, அந்த பாவத்தோடய அணுகவ, அந்த பாவத்தோட அணுகி போனா அந்த நிறைவு உனக்குள்ள காணப்படுமே தவிர, அந்த பாவத்தை நீ விடணும் சொல்லிட்டு உன்னுடைய கை இருக்குல்ல, உன்னுடைய முயற்சி இருக்குல்ல, உன்னுடைய திறமை இருக்குல்ல, ஒரு திறமையை சார்ந்திடாத, அவரை சார்ந்துக்கொள், அவரை பற்றிக்கொள். அப்பொழுதுதான் உன்னுடைய குறைகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள்ள நிறைவாக மாறும். அவருக்குள்ள நீ வரும்போது நிறைவாக மாறிக்கொண்டிருக்கிறார். இந்த நேரத்தை கிறிஸ்து இயேசுதான் உண்மையான ரட்சகர், அவர் ஒருவரே தேவன், அவர் ஒருவரே கர்த்தர் என்று உனக்கு தெரிய வந்தால் உன்னுடைய குறைவுகள் எல்லாம் நிறைவாக மாறிக்கொண்டிருக்கிறது என்பதை புரிந்துகொள். அந்த சகோதர சகோதரிகளை புரிந்து கொள்ளுங்கள். உங்கள் குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள்ள நீ வரும்போது நிறைவாக மாறுகிறது. உங்ககிட்ட எது குறைன்னு மக்கள் சொன்னாங்களோ அந்த குறைகளை எடுத்து, அந்த குறைகளோடு நீ அவர்கிட்ட அணுகும் போது, அந்த குறைகளோடு நீ அவரை சந்திக்கும் போது, அவரை சந்திக்கிற பொழுதுல அவருக்குள்ள நீ வாசம் பண்ணும் போது, அவருக்குள்ள நீ இருக்கும் போது எல்லாமே நிறைவாக மாறும். எல்லாமே நிறைவாக மாறும். சகோதர சகோதரிகளை இதை புரிந்து கொள்ளுங்கள். எனக்கு குறை இருக்கு, பொருளாதாரத்துல குறை இருக்கு, சுகத்துல ஒரு குறை இருக்கு அப்படிலாம் நீங்க சொல்லவே கூடாது. அந்த குறையுடைய ஆண்டவர்கிட்ட போங்க. அந்த குறையுடைய ஆண்டவர் அணியுங்க. அவர் ஒருவரே கடவுள், அவர் ஒருவரே கர்த்தர், அவர் ஒருவரே கர்த்தர், வேறு கர்த்தர் கிடையாது. அவர் ஒருவர் தான் கர்த்தர், அவர் ஒருவர் தான் கர்த்தர் என்பதை புரிந்து ஆழமான சத்தியம் இது. ரொம்ப ரொம்ப ஆழமான சத்தியம். அவர் ஒருவரே கர்த்தர், அவர் ஒருவரே கர்த்தர் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். உன் நம்பிக்கை கெட்டு போகாது, நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது என்று நீங்கள் படித்திருப்பீர்களே.
நிச்சயமாகவே முடியும் என்று நம்பிக்கை வீண் போகாது என்று ஆறுதலான வசனத்தை நீங்கள் படித்திருப்பீங்க. அந்த வசனங்கள் எல்லாம் உங்களை பூஸ்டப் பண்ணிருக்கோம். அந்த வசனங்கள் எல்லாம் உங்களை பலப்படுத்தி இருக்கும். ஆனா இந்த நேரத்தை ஆண்டவர் சொல்றாரு, உன் நம்பிக்கை கெட்டு போவதில்லை, அந்த வீணா போவதில்லை, இங்க கெட்டு போவதில்லை. எந்த பொருளும் கெட்டு போனாதான் வீணா போகும். ஒரு குழம்பு கெட்டு போயிருச்சுன்னா அது வீணா போகும். ஒரு குழம்பு கெட்டு போயிருச்சுன்னா அது வீணா போயிடும். இந்த இடத்துல அவர் சொல்றாரு, கெட்டே போகாது, உன் நம்பிக்கை கெட்டே போகாது, உன் நம்பிக்கை கெட்டு போகாது. அப்புறம் அதுக்கப்புறம் தான் வீணா போகாதுன்றது. அதுக்கு முன்னாடி ஆண்டவர் சொல்றாரு, நீ உன்னை நம்பிக்கொண்டிருக்கிறத, இது எனக்கு நடந்துவிடும் என்று நம்பிக்கொண்டிருக்கிறத, இந்த விஷயம் எனக்கு, இந்த காரியம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை இருக்கல, அந்த நம்பிக்கை வீணா போகாது என்பது 2வது பட்சம். ஆனா ஆண்டவருடைய வார்த்தை இப்ப கடந்து வருகிறது, அந்த நம்பிக்கை கெட்டே போகாதான். நீ நம்பிக்கொண்டிருக்கிற ஒரு விஷயம், அந்த விஷயம் கெட்டு போகாது. இந்த நேரத்தில் மரணம் இல்லை, சாவு இல்லை, அழியாமல் இருக்கிறது என்று நீ நம்பினால் கெட்டு போகாது. உன்னுடைய பாடி கெட்டு போகாது, உன் சரீரம் கெட்டு போகாது, சரீரத்தில் உள்ள அவயங்கள் எதுவுமே கெட்டு போகாது. நீ பரிபூரண ஜீவனை அடைவாய் என்று வாக்கு பண்ணுகிறேன், என்று நான் வாக்கு பண்ணுகிறேன். இந்த பரிபூரண ஜீவன் உனக்குள்ள வேலை செய்யும், அந்த ஜீவன் உனக்குள்ள வேலை செய்யும். சரீரம் கெட்டு போகாது. ஏன்னா கெட்டு போகாதுங்க, ஏன்னா உன் நம்பிக்கை கெட்டு போகல. சாதாரண அழியாம என்ற சத்தியத்தின் நம்பிக்கை உனக்கு கெட்டு போகாம இருந்துச்சுன்னா உன் சரீரம், அதாவது உன் சரீரம், என் சரீரம் இந்த மாதிரிலாம் இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்துல நம்பிக்கொண்டிருக்கல. சரீரம், உன்னுடைய பொருளாதாரம், உன்னுடைய சுகம், எல்லாமே உன்னுடைய ஃபேமிலி விஷயம், உன்னுடைய குடும்ப சூழ்நிலை, அதுக்கப்புறம் உன்னுடைய மகளோட வாழ்க்கை, உன்னுடைய மகளோட வாழ்க்கை, இந்த மாதிரிலாம் கனவு கண்டுக்கிறீங்களே, இந்த மாதிரிலாம் கனவு வச்சிருக்கீங்களே, அந்த நம்பிக்கை எல்லாம் வீணா போக கூடாதுன்னா, அதாவது அந்த நம்பிக்கை எல்லாம் கெட்டு போக கூடாதுன்னா இந்த நேரத்துல அது அப்படியே ஆகும். கெட்டு போகாது, கெட்டு போகாது, கெட்டு போகாது, உன் நம்பிக்கை கெட்டு போவது இல்லை என்று வாக்கு பண்ணுகிறார், என்று வாக்கு பண்ணுகிறார். அதுக்கப்புறம் நல்லா போகுது. அது 2வது ஸ்டேஜ்ல நிச்சயமாகவே முடியும் என்று உன் நம்பிக்கை வீண் போகாது. அது 2வது நாட்டு. முதல் நாட்டு நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். நான் என்ன பேசிக் கொண்டிருக்கேன்னா, நான் முதல் நாட்டு பேசிக் கொண்டிருக்கேன். அது 2வது நாட்டு. அடுத்த கட்ட நிலைமை அது. நான் முதல் கட்ட உங்களிடம் பேசிக் கொண்டிருக்கிறேன். உன் நம்பிக்கை கெட்டு போகாது, நிச்சயமாகவே முடியும். உன் நம்பிக்கை கெட்டு போகாது. இதுக்கு ரெஃபரன்ஸ் சொல்றேன். நான் ரெஃபரன்ஸ் சொல்லாம இருக்க மாட்டேன். சங்கீதம் 9ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துல இருக்கிறது. படியுங்கள் எடுத்து. உன் நம்பிக்கை கெட்டு போகாது, உன் நம்பிக்கை கெட்டு போகாது. அந்த மாதிரி தேவனை, அந்த மாதிரி தெய்வத்தை நம்ம ஆராய்ச்சி கொண்டிருக்கிறோம். கர்த்தர் ஒருவரே, கர்த்தர் ஒருவரே, அவர் ஒருவர் தான், அவர் ஒருவர் தான் என்று விசுவாசிக்கிறீர்களே என்று உங்களுக்கு தெரியுங்க. அவர் ஒருவர் தான், அவர் ஒருவர் தான் என்று உங்களுக்கு தெரிகிறதுல, உன் நம்பிக்கை கெட்டு போகாது, உன் சரீரம் கெட்டு போகாது, உன் சரீரத்தில் இருக்க உறுப்புகள் எதுவுமே கெட்டு போகாது, உன் பிள்ளையோட வாழ்க்கை கெட்டு போகாது, உன் மகளோட வாழ்க்கை கெட்டு போகாது, உன் குடும்பம் கெட்டு போகாது. கெட்டு போற ஸ்டேஜ்லயே உன் குடும்பம் இருந்தாலும் திரும்பவும் அவர் எடுத்து கட்டுவாராக. அதாவது விழுந்து போன தாவீதின் கூடாரங்களை அவர் திரும்பவும் எடுத்து கட்டுவார் போல இந்த நேரத்துல உன் குடும்பம் விழுந்து போற ஸ்டேஜ்லயே இருந்தாலும் அந்த குடும்பத்தை திரும்பவும் எடுத்து கட்டுவாராக. குடும்பத்தை திரும்ப எடுத்து கட்டுவாரு. அவர் கட்டும் போது நீ போய் இடையில போய் இதை பூசணும், அதை பூசணும், இந்த செங்கல் இங்க தங்கணும், இந்த செங்கல் இங்க தங்கணும் அப்படின்னு சொல்ல தேவையே கிடையாது. அவர் கை வச்சுட்டாருன்னா, ஒரு குடும்பத்து மேல அவருடைய கரம் இருந்துச்சுன்னா அவர் கட்ட விதமே வேற, அவர் கட்ட விதமே வேறையா இருக்கும். இந்த நேரத்துல கூட உன் குடும்பத்தின் மேல அவருடைய கரம் வருகிறது, உன் குடும்பத்துக்கு நேராக அவருடைய கரம் வருகிறது. விழுந்து போன குடும்பங்களுக்கு நேராக அவருடைய கரத்தை நீட்டி அந்த குடும்பங்களை எடுத்து கட்டுவாராக. விழுந்து போன குடும்பங்களின் நிலைமையை அவர் எடுத்து கட்டுவாராக. அந்த குடும்பங்களின் நிலைமையை அவர் திரும்பி சீரமைப்பாராக. உன் குடும்ப சீர் குறைந்து போய் இருந்தாலும் பரவாயில்ல. இந்த நேரத்துல கூட இந்த வார்த்தையை கேட்பதன் மூலமாக, இந்த வார்த்தையை விசுவாசிப்பதன் மூலமாக உன்னுடைய குடும்பத்தின் நிலைமை சீர் குறைந்த நிலைமையாக இருக்கட்டும், சீர் கெட்டு போன நிலைமையாக இருக்கட்டும், அவர் திரும்பி சீர்படுத்துவாராக, சீர்படுத்துவார். உன் குடும்பத்தை ஸ்திரப்படுத்தி ஸ்திரப்படுத்தி நிலை நிறுத்துவாராக. ஏன்னா நிலை நிறுத்துவார்னா, சமுதாயத்துல புறக்கணிக்கப்பட்ட உன் குடும்பத்தை அதே சமுதாயத்துல நிலை நிறுத்துவார்.
அதே மக்களுக்கு நடுவில் நிலை நிறுத்துவார் என்று வாக்கு பண்ணுகிறார், என்று வாக்கு பண்ணுகிறார். அவர் உன்னை நிலை நிறுத்துவார், உன் குடும்பத்தை நிலை நிறுத்துவார், உன்னுடைய மகனின் வாழ்க்கையை, உன்னுடைய மகனின் வாழ்க்கையை, உன்னுடைய ஹஸ்பண்ட் நிலைமையை நிலை நிறுத்துவாராக. நிலை நிறுத்துவார். அவர் நிறுத்த செய்யக்கூடாது அதிசயமான காரியங்கள் ஒன்றுமே கிடையாது. உன் வாழ்க்கையை எடுத்து அவர் கட்டணும்னு நினைச்சிட்டாருன்னா அந்த வாழ்க்கையை கட்டி முடிச்சுவாரு. உனக்காக ஒரு வாக்கு தத்துவத்தை அவர் அனுப்புறாருன்னா அந்த வாக்கு தத்துவத்துக்காக வேலை செய்து கொண்டிருக்கிறாரு. இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. இந்த நேரத்தில் கூட தூங்காமல் 24 மணி நேரமும் உன் குடும்பத்துக்காக அழையாது உழைக்கிற ஒரு நல்ல தேவன் அவர் ஒருவரே என்பதை புரிந்து கொள்ளுங்கள், என்பதை புரிந்து கொள்ளுங்கள் சகோதர சகோதரிகளே. சோ உன் நம்பிக்கை கெட்டு போகாது, உன் நம்பிக்கை கெட்டு போகாது. கெட்டு போற இடத்துல அவர் வைக்க மாட்டார் உன் நம்பிக்கைய. உன் நம்பிக்கை எல்லாம் அப்படியே நடக்கும். இந்த நேரத்துல கூட காரியத்தை மாறுதலாக முடிய பண்ணுவாராக. உன் வாழ்க்கையில எந்தெந்த காரியம் உனக்கு ஆப்போசிட்டா இருக்கோ அந்தந்த காரியத்தை எல்லாம் ஒரு ஓரத்தை தள்ளிட்டு உனக்கு பாசிட்டிவான காரியத்தை, நீ விரும்புகிற காரியத்தை அவர் எடுத்துட்டு வந்து உன் கரத்துல கொடுக்கிறது தான் அவருடைய வேலையே. ஆப்போசிட்டா இருக்க எல்லாம் தள்ளி விட்டுவாரு, உனக்கு ஆப்போசிட்டா இருக்க எல்லாத்தையும் தள்ளுவாரு. அவரு தன்னிடத்தில் வருகிறவரை புறம்பே தள்ளுவது என்று கேள்விப்பட்டிருக்கீங்க. உனக்கு ஆப்போசிட்டா ஒண்ணு இருந்துச்சுன்னா அது அவர் புறம்பே தள்ளுவார். அது அவர் புறம்பே தள்ளுவாரு. உனக்கு ஆப்போசிட்டா இருந்துட்டு எனக்கு ஒண்ணு ஃப்ரெண்டா இருக்கணும் அவசியம் இல்லை அப்படின்னு சொல்றீங்க ஆண்டவர். உனக்கு ஒண்ணு ஆப்போசிட்டா இருக்குன்னா அது எனக்கு ஆப்போசிட் தான். உனக்கு ஒரு விஷயம் அது ஆப்போசிட்னா எனக்கு ஆப்போசிட் அப்படின்னு சொல்லுகிற ஆண்டவர், அப்படின்னு சொல்லுகிற ஆண்டவர். உன்னை பகைச்சாங்க என்னையும் பகைச்ச மாதிரி தான். உன்னை பகைக்கிறவர்கள் எல்லாம் என்னையும் பகைக்கிறார்கள். அவர்கள் என்னுடன் யுத்தம் பண்ணவில்லை, என்னுடன் யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் உன்னோட போர் தொடுக்கவில்லை, என்னுடன் போர் தொடுக்கிறார்கள். ஏன்னா கடவுள் தான் என் கூட போர் போட்டா என்ன ஆகும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அவர் கடவுள். அவர் கூட யுத்தம் பண்ணாலும் போர் செஞ்சாலும் அவருக்கு விரோதமாக வாக்குவாதம் பண்ணினாலும் என்ன நடக்கும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அவர் சாதாரண மனிதர் அல்லவே, அவர் கடவுள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். கர்த்தர் ஒருவரே, கர்த்தர் ஒருவரே, அவரே உனக்காக நிற்பாரு. உலகத்துல பல பெரிய பெரிய ஆட்கள்லாம் ஒரு சைட்ல நிற்பாங்க. ஆனா சின்னவனா இருப்ப, சிறியவனா இருப்ப, நீ ஒரு சைட்ல நிற்ப. ஆனா கடவுள் யாரு சைடுன்னு பார்த்தா ஒரு சைடுல வந்து நிற்பாரு. பெரிய பெரிய ஜாம்பவான்கள்னால பண்ண முடியாத ஒரு விஷயத்தை ஒளி வச்சு பண்ணுவாரு. அப்பவே முடிவு பண்ணிக்கோ, கர்த்தர் யாரு கூட இருக்காரு, கடவுள் யார் சைடு நிற்கிறார் என்பதை தெரிந்து கொள். பெரிய பெரிய ஆட்கள்னால பண்ண முடியாத ஒரு விஷயத்தை உன் கருத்து வச்சு பண்ணும்போது நீ முடிவு பண்ணிக்க கடவுள் யாரு கூட இருக்காரு என்பதை. உன்னை வச்சு அவர் செய்கிற காரியங்கள் பயங்கரமாக இருக்க போகிறது. அவர் உண்மை வைத்து நான் உனக்கு தான் பேசிக் கொண்டிருக்கிறேன், உனக்கு தான் பேசிக் கொண்டிருக்கிறேன், வீடியோ பாக்குறீங்க, உங்களுக்கு தான் பேசிக் கொண்டிருக்கிறேன். கர்த்தர் உங்களை வைத்து செய்கிற காரியங்கள் பயங்கரமா இருக்க போகிறது. நீ விசுவாசிக்க முடியாத பெரிய பெரிய காரியங்களை உன் காலத்துல நடப்பிப்பார். நீ கிரகிக்க முடியாத பெரிய அற்புதங்களை உன் காரியத்துல உன் கரத்தை வச்சு பண்ணுவாராக. உன் கரத்தை வச்சு அந்த பெரிய பெரிய கிரகிக்க முடியாத பெரிய பெரிய காரியங்களை உன் கரத்தை வச்சு அவர் பண்ணணும்னு ஆசைப்படுறாரு. ஏன்னா அவர் என் கரத்தை வச்சு எப்படி பண்ண முடியும்? நான் சிறியவனாக இருக்கிறேன், நான் சின்ன பையனா இருக்கேன், என் கரத்தை வச்சு எப்படி என்னால பண்ண முடியும்? அவர் பண்ண முடியும்னு கேட்கறியா? அவர் உன் சைடு நிற்கும் போது நீ பண்ணுவ. அப்ப அவரை நீ மையப்படுத்துவ, அப்ப நீ அவர் மையப்படுத்துவ. அவர் இப்போ சைடு நின்று கொண்டிருக்கிறாரு, அவர் சைடு நிற்கிறாரு. அதனால நீ ஆடுவ, நீ ஆடுவ, எல்லாரும் வேடிக்கை பார்ப்பாங்க. நீ மறித்தவர்களை எழுப்புவ, எல்லாரும் பார்ப்பாரு. நீ மறித்தவர்களை எழுப்புவ, மறித்த சடலையும் பேரங்களையும் கல்லறைகளையும் நீ திறந்து விடுவ. கல்லறைகளை திறக்கிற காலம் வருகிறது. அந்த காலத்தில் நீ முதன்மையான நபராக இருப்பாய். உன் காலத்துல, அதாவது இந்த காலத்துல கல்லறைகள் ஓப்பன் ஆச்சுன்னா அந்த இடத்துல நீ இருப்ப. ஒரு இடத்துல பிரச்சனை நடக்குதுன்னா, அந்த பிரச்சனை மத்தியில அந்த பிரச்சனையை நீ இருக்கியா கேட்டா அந்த பிரச்சனையை நடத்துறதே நாங்க தாண்டா அப்படின்னு ஒரு காலத்துல நம்ம சொல்லி சுற்றுவோம். சில இடத்துல நான் அப்படி சுத்தி இருக்கேன்.
அந்த பிரச்சனை பண்றது நான் தான்டா அப்படின்னு சொல்லி சுத்தி இருக்கேன். சோ அதே மாதிரிதான் கீழே அந்த கல்லறையை திறந்துட்டாங்க தெரியுமா, அந்த கல்லறையில இருந்து பாடி எல்லாம் எழுப்பிட்டாங்க தெரியுமா, எழுப்பினதே நான் தான்டா அப்படின்னு சொல்ற இடத்துக்கு ஒரே கூட்டு போவாரு. பிரச்சனை பண்ணதே நான் தான்டா அப்படின்னு சொல்ல ஒண்ணு, பிரச்சனை என்னாலதான் வந்துச்சு சொல்ல ஒண்ணு, பிரச்சனைக்கு காரணமே நான் தான்டான்னு சொன்ன ஒண்ணு அவர் சொல்ல வைப்பாரு. அந்த கல்லறைகளை உயிரோடு எழுப்பினது நான் தான்டா, அந்த கல்லறைகளை ஓபன் பண்ணது நான் தான்டா, அந்த மனித சடலங்களை எல்லாம் உயிரறி செய்தது நான் தான்டா, அந்த மண்ணிற்குள் புதைந்தவர்களை தட்டி எழுப்பினது நான் தான்டா சொல்ல வைப்பார். அந்த மாதிரி தேவத்தை அந்த மாதிரி கடவுளை ஞாபகம் கொண்டிருக்கிற மறித்த சடலங்களை உயிரோடு எழுப்புவ, மறித்த பேர்களை உயிரோடு எழுப்புவ, ஒன்றாக செய்ய முடியும் என்பது ஃபர்ஸ்ட் நம்பு. உனக்குள்ள அபிஷேகம் இருக்கு, உனக்குள்ள வல்லமை இருப்பது நம்பு, நம்பு. அவர் நமக்காக மரணத்தை பரிகரித்து விட்டாருங்க, அது நம்புங்க. நீங்க மறிக்க தேவையில்லை, அவர் சிலுவையில நமக்காக மரணத்தை பரிகரித்து விட்டார், நீங்க மறிக்க தேவையில்லை என்பதை நம்புங்கள். அதையே நம்ப மாட்டேங்கிறீங்க, பிசாசு சொல்றது நம்புறீங்க, வேலைக்காரன் சொல்றதை நம்புறீங்க, முதலாளி சொல்றதை நம்புங்க, முதலாளி புக்ல எழுதி வச்சிருக்காங்க நம்புங்க, முதலாளி சொல்லிக் கொண்டிருக்கிறார் அதை நம்புங்கள். நீங்கள் மறிக்க மாட்டீர்கள், மரணம் நீங்கள் செய்ய அணுக முடியாது, மரணம் மேல் செய்ய முடியாது என்று முதலாளி சொல்லுவதை நம்புங்கள். பிசாசு அதாவது வேலைக்காரன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான், வேறொன்றுக்கு வரான். நானும் ஜீவன் உண்டாயிருக்கவும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவும் வந்தேன். ஆண்டவர் ஜீவனை கொடுக்கவும் அந்த ஜீவனை பரிபூர்ணப்படுத்தவும் வந்தார். வாழ்க்கையில ஜீவனை கொடுக்க அந்த ஜீவன் நிரந்தரமாக அதாவது நிச்சயமாக வாழ்க்கையில இருக்கிறதுக்காக ஆண்டவர் வந்தார் என்பதை புரிந்து கொள்ளுங்கள், சகோதர சகோதரிகள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஆண்டவர் உனக்காகத்தான் 2000 வருஷத்துக்கு முன்னாடி சிலுவையில செத்தாருன்னு சொல்லி புரிச்சுக்கோ. ஜீவனை விட்டதாக சும்மா விட்டாரா, அவர் ஜீவனுக்கு வேல்யூ கிடையாதா என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அவர் தான் உண்மையான கடவுள் என்பது எனக்கு தெரியல. அவர் நமக்காக ரத்த சிந்தினார், அவர் நமக்காக நமக்கு பாவத்துக்காக ரத்த சிந்தினார் எனக்கு தெரியல. பாவத்தின் சம்பளம் மரணம் என்பது உனக்கு தெரியல. அந்த பாவத்தின் சம்பளம் மரணம் என்ற வார்த்தையை அவர் சிலுவையில முடித்தார் என்பது உனக்கு தெரியலையா? புரிந்துகொள். அவர் பாவத்தின் சம்பளம் மரணம், அந்த மரணத்தை அவர் சிலுவையில் ஏற்றுக்கொண்டார், அவர் சிலுவையில ஏற்றுக்கொண்டாரு என்பதை புரிந்து கொள்ளுங்கள், புரிந்து நடங்கள். எனக்குள்ள சாவு வர முடியாது, எனக்குள்ள மரணம் வர முடியாது, எனக்குள்ள வியாதி வர முடியாது. ஏன்னா ஆண்டவருடைய ரத்தம் உத்தன் தலையிலிருந்து ஈயம் கால் வரைக்கும் பூசப்பட்டிருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஒரு டைம்ல பிரச்சனையா நீ இருந்திருக்கலாம், இந்த டைம்ல பிரச்சனையா மாத்துவாரு. புரியலையா உங்களுக்கு? ஒரு டைம்ல நீ பிரச்சனையா இருந்திருக்கலாம், இந்த டைம்ல உன் பிரச்சனைக்கு மேல மாத்துவாரு. எப்படி சொல்றீங்க? ஒரு டைம்ல பிரச்சனை நடக்கும், அதாவது முன்னாடி சொன்னதுதான், பிரச்சனை நடக்கும். அந்த பிரச்சனை மத்தியில யாரு பிரச்சனை காரணம், நான் என்ன பிரச்சனையே பண்றேன் அப்படின்னு சொல்ல தெரிஞ்ச உனக்கு அப்போ ஒரு கெத்து வந்திருக்கும்ல, அதே கெத்து அப்படியே மாறாம அதை விட பெரிய கெத்து மாதிரி உனைய கூட்டம் நிப்பாட்டுவாரு. நீ கல்லறையெல்லாம் ஓப்பன் ஆகுறாரு, மருத்துவர்களா எழுந்திருக்கிறாங்களோ, எங்க அக்கால இருந்து, எங்க அம்மால இருந்து, எங்க அப்பால இருந்து எல்லாருமே வீட்டுக்கு வராங்களா அப்படின்னு சொல்றது. யாரா அதெல்லாம் பண்ற? அதெல்லாம் பண்றதே நான் தான்டா, அதை பண்றதே நான் தான்டா அப்படி என்று சொல்ற இடத்துக்கு உன்னைய கூட்டு வருவார் ஆண்டவர் அப்படி சொல்ற இடத்துக்கு உன்னைய கூட்டு வருவாரு. அதற்கு தான் ஆசைப்பட்டு கொண்டிருக்கிறார். நீ மரித்தவர்களை எழுப்பணும் அப்படின்னு ஒரு சூப்பர் நேச்சுரலா டிசைன் பண்ண நார்மலா இருக்கிறாய். நார்மலா கூட இல்ல, எனக்குள்ள வியாதி வர முடியாது, அது நார்மல். ஏன்னா 2000 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு அது சிலுவையில ஒருத்தர் ரத்த செஞ்சிட்டாரு, அதனால எனக்குள்ள வியாதி வர முடியாதுன்னு சொல்றவங்க நார்மல். மரணம் இருக்கு அப்படின்னு சொல்றவங்க எல்லாம் அப்நார்மல். வியாதி எனக்குள்ள வரும், வயசாயிடுச்சு, பல்லு கொட்டு, இது பண்ணும், சுகர் இல்ல, இப்படிலாம் பண்ணும் அப்படின்னு சொல்றவங்க அப்நார்மல். நார்மலுக்கு அப்நார்மலுக்கு வித்தியாசம் புரிந்து கொள்ளுங்கள். நார்மலா இருக்க பீப்புள்ஸ் பயம் கூட இருக்காரு, எனக்கு வியாதி வர முடியாது என்று சொல்லுகிறவர்கள் எல்லாம் நார்மலான பீப்புள்ஸ்.
அப்நார்மலான பீப்புள்ஸ் வந்து வயசாயிடுச்சு, முட்டி வலிக்குது, கால் வலிக்குது, இங்க வலிக்குது, அங்க வலிக்குதுன்னு சொல்றவங்க எல்லாம் அப்நார்மலான பீப்புள்ஸ். ஆனா ஆண்டவர் இந்த நேரத்துல உங்களை பார்த்து சொல்றாரு, சூப்பர் நேச்சுரலா இருக்க வேண்டிய நீங்க ஏன் நார்மலாவும் அப்நார்மலாவும் இருக்கிறீர்கள்? சூப்பர் நேச்சுரலா உங்களை படிச்சிருக்கேன். அதாவது என் வாழ்க்கைக்குள்ள அவ்வளவு வல்லமையை வைத்துக் கொண்டிருக்கிறேன். உனக்குள்ள மறந்து வேலை செய்ய முடியாது, உனக்குள்ள மறந்து செயல்பட முடியாது என்று அந்த வார்த்தைக்குள்ள அவ்வளவு பவரை வச்சிருக்கும் போது, இந்த வார்த்தைக்குள்ள என்னுடைய வார்த்தையை வைத்திருக்கனால அந்த வார்த்தைக்கு வல்லமை இல்லாமல் பண்ணி கொண்டிருக்கிறார். அவருடைய வார்த்தையை வாய்க்குள்ள வைக்கும்போது, உன்னுடைய நாவல் அவருடைய வார்த்தைகளை வைக்கும்போது அந்த வார்த்தைகள் எல்லாம் பவர்ஃபுல்லான வார்த்தையாக இருக்கிறது. அந்த வார்த்தைகளை பவர் இழக்கிற மாதிரி பண்ணி கொண்டிருக்கிற, அதாவது நெகட்டிவான விஷயங்களை பேசி, நெகட்டிவான காரியங்களை பேசி அந்த வார்த்தைக்கான பவரை நீ கம்மி பண்ணி கொண்டிருக்கிறாய் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் சகோதர சகோதரர்கள். மரணத்தை பார்ப்பது கிடையாது. ஏன்னா மார்க் 12ஆம் அதிகாரம், மார்க் 12ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம், மார்க் 12ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம், அவர் மரித்தோருக்கு தேவனாய் இராமல் ஜீவனுள்ளோருக்கு தேவனாய் இருக்கிறார். அவர் மரித்தோருக்கு தேவனாய் இராமல் ஜீவனுள்ளோருக்கு தேவனாக இருக்கிறார். ஆகையால் நீங்கள் மிகவும் தப்பான எண்ணம் கொள்கிறீர்கள் என்றார். ஆகையால் நீங்க மிகவும் தப்பான எண்ணம் கொண்டிருக்கீங்க. நீ தப்பா நினைச்சுக்கிட்டு, நீ தப்பா நினைச்சுக்கிருக்க. நான் மரித்தவங்களுக்கு தேவன் கிடையாது, மரித்த போறவங்களுக்கு தேவன் இல்ல. நான் உயிரோடு இருக்கிறேன், அதாவது ஜீவனோடு இருக்கிற மக்களுக்கு நான் தேவனாக இருக்கிறேன். அந்த ஜீவனை பற்றி பேசுகிறவர்களுக்கு நான் தேவனாக இருக்கிறேன். நான் சொல்றேன், நான் சாதாமையும் அழியாமையும் அந்த மாதிரி சத்தியத்தை எடுத்து பேசுகிறவர்களுக்கு நான் தேவனாக இருக்கிறேன். நீ மறித்து போயிடுவ, நீ பரலோக போயிடுவ அப்படின்னு சொல்றவங்களுக்கு நான் தேவனாக இல்லை. நீ ஜீவனோட இருப்ப, நீ அழியாம இருப்ப, நீ சாதாம இருப்ப என்று சொல்றவங்களுக்கு நான் தேவனாக இருக்கிறேன். எதனால எடுத்து 29ஆம் வருஷத்துல இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக கற்பனைகள் எல்லாம் பிரதான கற்பனை என்னவென்றால், இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். அவர் ஒருவரே கர்த்தர். கர்த்தர்னா ஒருவர் தாங்க. கர்த்தர்னா ஒருவர் தான். அந்த ஒருவர் யாரும் தெரியுமா? அந்த ஒருவர் யாரும் தெரியுமா? மரித்தவர்களுக்கு கர்த்தராய் இராமல் ஜீவன் உள்ளவர்களுக்கு அவர் கர்த்தராய் இருக்கிறார். மரித்தவருக்கு அவர் தேவனாய் இராமல் ஜீவன் உள்ளவர்களுக்கு அவர் தேவனாக இருக்கிறார். அதாவது நீ பரலோகத்துக்கு போயிருவ, நீ மரித்தாலும் பரலோகத்துக்கு நீ போவ அப்படின்னு சொல்லி பாசிட்டிவா பேச நினைச்சிட்டு பேசுறாங்களே, அவங்களுக்கு தேவனாக இருக்க மாட்டாரு. நீ மறிக்கவே மாட்ட, உனக்கு சாவு வராது. ஏன்னா 2000 வருஷத்துக்கு முன்னாடி சீதையில ஒருத்தர் பலியாயிட்டாரு, அதனால நீ மறிக்க தேவையில்லை என்று பேசுகிறார்களே, அவர்களுக்கு அவர் தேவனாக இருக்கிறார். அவர்களுக்கு அவர் தேவனாக இருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். கர்த்தர் ஒருவரே, அவர் ஒருவர் தான் கர்த்தர். சோ அந்த மாதிரி ஆட்களுக்கு அவர் தேவனாக இருக்கிறார். எதனால நீ கேட்கிற ஆசீர்வாதங்கள், நீ கேட்கிற நன்மைகள் உனக்கு தாமதமாகிறது, உனக்கு கிடைக்கவில்லை என்றால் புரிகிறதா? உனக்கு சில ஆசீர்வாதங்கள் தாமதமாகிறது, சில ஆசீர்வாதங்கள் உனக்கு கிடைக்கவில்லை என்றால் என்ன அர்த்தம்? உனக்கு தேவன் யாரும் இல்லை என்ற அர்த்தம். உனக்கு தேவன் யாரும் இல்லை என்ற அர்த்தம். ஏன்னா மறித்த ஒரு காரியத்தை நீ நம்பிக்கொண்டிருக்கிறாய், மரணத்தை நீ நம்பிக்கொண்டிருக்கிறாய். மரணத்தை நான் நம்புகிறவருக்கு அவர் தேவன் கிடையாது. ஜீவன் இல்லாதவர்களுக்கு அவர் தேவனாக இருக்கிறார். இந்த ஜீவன் அவர்களுக்குள்ள வீட்டுல இந்த ஜீவனால் அவர்கள் பேசுகிறார்கள், அவர்களுக்கு அவர் தேவனாக இருக்கிறார். அவர்கள் என்ன விரும்புகிறார்களோ அது அவர்களுக்கு கிடைக்கப்படும், அவர்களுக்கு அது கொடுக்கப்படும். நீதிமான்கள் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும் சொன்ன ஆண்டவர் இந்த நேரத்தில் கூட யார் நீதிமான்னா, அழியாமை, சாகாமை, மரணம் இல்லை, உயிர்த்தெழுதல் உண்டு என்று பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் நீதிமான்கள் என்று கருதப்படுகிறார்கள். அவர்களுக்கு தேவன் இருப்பார், அவர்களுக்கு தேவனாய் இருப்பார். ஏன்னா அவர்களுக்கு அவர் தேவனாய் இருக்கிறாரு. நீ யாருப்பா கும்பிட்டு இருக்க? யார கும்பிட்டு இருக்க? சத்தியமா தெரியல. மரணம் இருக்குன்ற அவர் 2000 வருஷத்துக்கு முன்னாடி பண்ண எல்லாமே பொய்ன்றியா? அப்ப அவர் சிறுவையை நமக்காக பண்ண ஒவ்வொரு விஷயங்களும் பொய்ன்றியா? யாரை நீ தேவன் சொல்லிக் கொண்டிருக்கிற? யார தேவன் சொல்லிக் கொண்டு பிரார்த்தனை பண்ணுகிறார்? யார தேவன் சொல்லி உபவாச கூட்டங்கள் போடுகிற? யார தேவன் சொல்கிறார்?
மரணம் கிடையாது என்று பேசு பேசு. மரணம் கிடையாது, மரணம் எனக்கு செயல்பட முடியாது என்று பேசு. அப்பொழுது உனக்குள்ள ஜீவன் கடந்தோடும். அந்த ஜீவன் இல்லவருக்கு அவர் தேவனாக இருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஜீவன் உள்ளவர்களுக்கு தான் அவர் தேவன். புரிகிறதா? ஜீவன் உள்ளவர்களுக்கு அவர் தேவனாக இருக்கிறார், மறித்தவர்களுக்கு அவர் தேவனாக இல்லையே. மறைத்தவர்கள்னா மண்ணுக்குள்ள புதைஞ்சு கிடக்கிறவங்க கூட கிடையாதுங்க. புதைஞ்சு கிடக்கிறவங்க கிடையாது மறித்தவர்கள்னா. இந்த இடத்துல மறித்தவர்கள்னா அந்த மரணம் என்ற சத்தியத்தை நம்பி கொண்டிருக்கிறவர்கள். எனக்குள்ள மரணம் வரும், எனக்குள்ள மரணம் செயல்படும், எனக்குள்ள மரணம் இருக்கிறது, நான் இன்னும் கொஞ்சம் வருஷத்துல செத்து போயிடுவேன், நான் செத்து பரலோகத்துக்கு போயிடுவேன், இயேசுப்பா கூட அப்படியே பறந்துகிட்டே இருப்பேன், இயேசுப்பா கூட டூயட் பாடுவேன், அவர் மேல நான் அன்பா இருக்கேன், அவர் மேல நான் பாசமா இருக்கேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். யாரை சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள்? யாரை சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள்? அவர் உங்களுக்கு தேவனை கிடையாது, அவர் உங்களுக்கு தேவன் கிடையாது. அவர் மறித்தவர்களுக்கு தேவன் கிடையாது, ஜீவன் உள்ளவர்களுக்கு தான் அவர் தேவன். நான் ஜீவன் இருக்கிறது, ஜீவன் எனக்குள் வேலை செய்கிறது என்று நான் பேசும்போது எனக்கு அவர் தேவனாக இருக்கிறார். அப்பொழுது நான் பேசுகிற காரியங்கள், நான் விஷயங்கள் எல்லாம் சக்சஸ்ஃபுல்லா மாறுவதற்கு காரணம் அவர் ஜீவன் உள்ளவர்களுக்கு அவர் தேவனாக இருக்கிறார். ஜீவன் உள்ளவருக்கு அவர் தேவனாக இருந்தால் ஜீவன் உள்ளவர்கள் எது கேட்டாலும் அவர்களுக்கு கொடுக்கப்படும். மறித்தவர்கள் நீச்சும் மண்ணுக்குள் புதைந்து கிடப்பவர்கள், கல்லறைகளில் மூடப்பட்டிருக்கிறவர்கள் மட்டும் மறித்தவர்கள் கிடையாது. இங்க உயிர்த்தெழுதல் சத்தியம் புரியாமல் மரணங்களுக்குள் வேலை செய்யும், மரணங்களுக்குள் ஆட்கொள்ளும் என்ற சத்தியத்தை நம்புகிறவர்களும் மறித்தவர்களே. சோ இந்த சத்தியத்தை நம்பிக்கொண்டு இருக்கிறீங்களா? அவங்களும் மறித்தவர்கள் தான். அவர்களுக்கு அவர் தேவனாக இருக்க மாட்டாரு. அவர் கேட்பாரு, நீ யாரப்பா கும்பிடுற, நீ யார கும்பிடுற? ஜீவன் உள்ளவர்களுக்கு தான் நான் தேவனாக இருக்கிறேன், நீ யார கும்பிட்டு இருக்க? மரணத்தை நம்பிக்கொண்டிருக்கிற, பிசாச கும்பிட்டு இருக்கியா? பிசாச வணங்கி கொண்டிருக்கிறாயா? அப்ப என் மகனை அனுப்பி உன் மரணத்துக்காக அவனை மறிக்க சொன்னது எல்லாம் வேஸ்டா? சோ கடந்து வாருங்கள். ஜீவனுள்ள தேவனுங்க அவரு. அதாவது ஜீவன் உள்ளவர்களுக்கெல்லாம் ஜீவன் பத்தி பேசுறாங்க, ஜீவன் இருக்குன்னு சொல்லி பேசுறாங்க, ஜீவன் பரிபூர்ணம் பண்ணி சொல்லி பேசுறாங்க. சாக மாட்டேன், அழிய மாட்டேன், உனக்கு வியாதி வர முடியாது, அது வர முடியாது, இது வர முடியாது, உன்னை ஆட்கொள்ள முடியாது, உன்னை மேற்கொள்ள முடியாது, சத்துரு உன் வழியை கடந்து வருவது கிடையாது, துஷ்ட மனிதர்கள் உன் வழியை கடந்து வருவது கிடையாது என்று பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் ஜீவன் உள்ளவர்கள் என்று கருதப்படுகிறார்கள், அவர்கள் நீதிமன்றம் என்று கருதப்படுகிறார்கள். அந்த நீதிமன்றம் எதை கேட்கிறார்களோ அது அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. நீதிமன்ற வீட்டில் நீதிமன்ற கூடாரத்தில் கம்பீர சத்தம் கேட்கப்படுகிறது. நீ யார கும்பிட்டு இருக்க, நீ யார வணங்கி கொண்டிருக்கிற? மரணம் எனக்கு வேலை செய்யும், மரணம் என்னை ஆட்கொள்ளும், மரணம் என்னை பற்றிக் கொள்ளும் என்று நீ பேசிக் கொண்டிருக்கிறாயே. எனக்கு வயசாகுதுன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் செத்துருவேன், 80 வயசுல செத்துருவேன், 90 வயசுல செத்துருவேன். இதெல்லாம் எதுக்கு சொல்ற? நான் ஜீவன் உள்ளவர்களுக்கு தான் தேவனாக இருக்கிறேன். நீ ஜீவனுக்கு நேராக கடந்து வா, நான் உனக்கு தேவனாக மாறுகிறேன், நீ நீதிமானாக மாறுகிறாய். சோ நீ இருக்கிற காரியம் எல்லாம் உனக்கு கொடுக்கப்படும் என்ற சத்தியத்தை புரிந்து கொள்ளுங்கள். அவர் ஜீவன் உள்ளவர்களுக்கு தேவனாக இருக்கிறார். ஏன்னா கர்த்தர் ஒருவர் தாங்க, 2 கர்த்தர் கிடையாது. 2 கர்த்தர் கிடையாது. மரித்தவர்களுக்கு ஒரு கர்த்தரும் ஜீவன் உள்ளவர்களுக்கு ஒரு கர்த்தரும் கிடையாது. அவர் ஒரு கர்த்தர் தான், ஒரு கர்த்தர். அந்த கர்த்தர் யாரு? அந்த ஒரு கர்த்தர் யாரு? ஜீவன் உள்ளவர்களுக்கு அவர் கர்த்தராக இருக்கிறார். கர்த்தர் ஒருவரே. அவர் யாருன்னு கேட்டா அவர் ஜீவன் உள்ளவர்களுக்கு கர்த்தராக இருக்கிறார். எனக்குள்ள ஜீவன் வேலை செய்கிறது என்று சொல்லுகிறவர்களுக்கு அவர் கர்த்தராக இருக்கிறார். எனக்குள்ள மரணம் வந்துவிடும் என்று சொல்லுகிறவர்களுக்கு அவர் கர்த்தராக இல்லை. அவர் தேவனாக இல்லை. அவர்களுக்கு தேவனாக இல்லை என்பதை புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் என்ன ஒட்டுக்கால் போட்டு ஜோம் பண்ணாலும், என்ன உபவாசம் இருந்தாலும் உங்களுக்கு அந்த காரியம் நடக்காதுங்க. சாரி, தெரியாம நான் சொல்றேன், உங்களுக்கு அந்த காரியம் நடக்காது. இந்த சத்தியத்தை விசுவாசிங்கள். நான் சாக மாட்டேன், எனக்கு முன்னாடி 2000 வருஷத்துக்கு முன்னாடி என்னுடைய மரணத்தை ஒரு சிலுவையில் ஏற்றுக்கொண்டார் என்பதை விசுவாசிக்கும் போது, நான் மறிக்க தேவையில்லை என்று விசுவாசிக்கும் போது உனக்கு ஜீவன் கடந்து வருகிறது என்பது விசுவாசி.
என்பதை விசுவாசி, நீ நீதிமானாகிற. அப்ப இந்த தேவனுக்குள்ள நீ கடந்து வருவ. அவர் ஒருவர் தான் தேவனு. சோ அவருக்குள்ள நீ கடந்து வரும்போது நீ நீதிமானாகிற. அவர் 2000 வருஷத்துக்கு முன்னாடி சிலுவையில பண்ணத நீ விசுவாசிக்கும் போதுதான் நீ நீதிமானாகிற. அவர் ரத்தம் உனக்காக சிந்தினாலே நீதிமான. அதை புரிந்து கொண்டால் நீ நீதிமானாகிறாய். அவர் ஜீவன் உள்ளவர்களுக்கு மட்டும்தான் தேவன். ஜீவன் உள்ளவர்களுக்கு மட்டும்தான் தேவனாக இருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீ விரும்புகிற காரியம் ஒவ்வொன்றும் உனக்கு கிடைக்க வேண்டும் என்றால் அவர் நமக்காக ரத்தம் சிந்திவிட்டார் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அவர் ஜீவன் உள்ளவர்களுக்கு தேவனாக இருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அவர் மரணத்தை விரும்பவில்லை, அவர் மரணத்தை வெறுக்கிறார். அவர் மரணத்தை வெறுக்கிறாரு. அவர் மரணத்தை விரும்பலாம் கிடையாது. ஏசப்பா மரணத்தை வெறுக்கிறார். மருத்துவர்கள் இனியோடு எழுக்கிறாரே தவிர எழுக்கிறாரு. வியாதி அவர் வெறுக்கிறாரு. அவரால் அவங்களை சொஸ்தமடைய செய்யறாரு. அவர் குறைய வெறுக்கிறாரு. அதனால எல்லாத்தையும் போசிக்கிறாரு. குறைய வெறுக்கிறாரு. அதனால எல்லாத்தையும் போசிச்சாரு. அவர் மரணத்தை வெறுத்தாரு. அதனால உயிர் நிறைய செய்தாரு. அவர் வியாதியை வெறுத்தாரு. அதனால சுத்தமாக்குறாரு. அவர் வெறுத்த காரியத்தை நீ ஏற்றுக்கொள்கிறாயா என்ற கேள்வியை நான் கேட்கிறேன். அவர் ஒரு காரியத்தை வெறுத்திருக்கிறார் என்றால் அந்த காரியத்தை நீ வெறுக்க வேண்டுமே தவிர அந்த காரியத்தை ஏற்றுக்கொள்ள கூடாது என்று நான் வற்புறுத்துகிறேன். அவர் அந்த காரியத்தை வெறுத்து விட்டார். மரணத்தை அவர் வெறுத்தார். அவர் நோய்களை வெறுத்தார். அவர் சாதங்களை வெறுத்தார். அவர் வியாதிகளை வெறுத்தார். அவர் குறைகளை வெறுத்தார். சோ அந்த மாதிரி காரியத்தை நீ வெறுத்து எதிர்த்து நிற்கும் போது, அந்த காரியத்துக்கு எதிர்த்து நிற்கும் போது நீ ஜீவனுள்ள தேவனுக்கு நேராக கடந்து வருகிறாய் என்பதை புரிந்துகொள். அப்பொழுது நீதிமான் என்று கருதப்படுவாய். நீதிமான்கள் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும். அப்ப நீ கேளு. அப்ப அவர் தரலாட்னா என் பேரை நான் மாத்தி வச்சுக்கிறேன். அப்படி கேளு. அப்ப அவர் தரலாட்னா என் பேரை மாத்தி வச்சுக்கிறேன். சோ அவர் ஜீவனுள்ள தேவன், ஜீவனுள்ள தேவன். அவர் ஜீவனுள்ளவர்களுக்கு தேவனாக இருக்கிறார். அவரு ஜீவனுள்ளவர்கள் தேவனாக இருக்கிறார். இந்த நேரத்தில் எனக்குள்ள ஜீவன் வேலை செய்து கொண்டிருக்கிறது. எனக்குள்ள ஜீவன் வந்து கொண்டிருக்கிறது. இந்த சாட்டைகளை நான் பேசும்போது, இந்த சத்தியத்தை நான் எடுத்து பேசும்போது எனக்குள்ள ஜீவன் வந்து கொண்டிருக்கிறது என்பதை நான் விசுவாசிக்கிறேன். எனக்குள் ஜீவன் வேலை செய்கிறது என்பதை நான் விசுவாசிக்கிறேன். என்னுடைய தேவன் ஒருவரே கர்த்தர் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். அதனால் நான் கேட்பதை எல்லாம் நான் பெற்றுக் கொள்கிறேன். அதனால நான் தொடுகிற காரியங்கள் எல்லாம் சக்சஸா மாறிடுது. நான் தொடுற விஷயம் எல்லாம் தொடர்ந்துச்சுன்னா அதுக்கு காரணம் நான் ஜீவனை பற்றியும் மரணத்தை வெறுத்தும் பேசிக் கொண்டிருக்கிறேன். அதனால என்னுடைய காரியங்கள் எல்லாம் சக்சஸ் தான். என்னுடைய காரியங்கள் தோல்வியான காரியங்கள் கிடையாது. நான் தோல்வியை நோக்கி ஓடவில்லை. என்னுடைய ஓட்டம் எல்லாம் வெற்றியை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறேன். எதனால் நான் வெற்றியை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறேன் என்றால் நான் அழியாமையும் சாயாமையும் உயிர்த்தலையும் குறித்து பிரசவம் பண்ணி கொண்டிருக்கிறேன். நான் சிலுவையில் அறியப்பட்ட இயேசுவை உங்களிடம் பேசிக் கொண்டிருக்கிறேன். ஆதலால் என்னுடைய காரியம் ஜெயமாக இருக்கிறது. எந்த அரசாங்கம் ஆளட்டும், எந்த ராஜ்யங்கள் ஆளட்டும், ஆனா தானியேலின் காரியம் ஜெயமாக இருந்ததுக்கு காரணம் ஆண்டவருடைய உறவுலையா இருந்தா, ஐக்கியத்திலேயே இருந்தா. இந்த நேரத்துல கூட ஐக்கியத்துக்கு வா. ஆண்டவர் கூட உறவாடு. அவர் கூட உட்காரு கொஞ்ச நேரம். அவர் சொல்றத கேளு. அப்ப அவர் சொல்றத நீ கேட்கும் போது உனக்கான கதவுகள் எல்லாம் திறக்கும். மூடப்பட்ட இந்த கதவுகள் எல்லாம் திறக்கும். மூடப்பட்ட இந்த கர்ப்பங்கள் எல்லாம் ஓப்பன் ஆகும். அடைக்கப்பட்ட வாசல்கள், கதங்கள் எல்லாம் ரிலீஸ் ஆகும். உனக்காக அவர் செய்வார். உனக்காக அவர் செய்ய வல்லவராயிருக்கிறார். அவர் உனக்காக செய்ய வல்லவராயிருக்கிறார். உண்மை உள்ள தேவனாக இருக்கிறார். அவர் சொல்லியும் செய்யாது இருப்பாரா? அவர் வசனித்து நிறைவேற்றாமல் இருப்பாரா? அவர் பணி சொல்ல மனிதர் அல்லவே, மனமாற மனுபுத்திரனும் அல்லவே. இந்த நேரத்தில் கூட அவர் வீரர்களுக்கு தேவனாக இருக்கிறார் என்பதை வலியுறுத்துகிறேன். நீ மரணத்தை பேசிட்டு அவர் எனக்கு தேவன் சொல்லாத. மரணத்தை பேசிட்டு நான் பரலோகம் போவேன்னு சொல்லி பேசிட்டு அவர் தான் என்னுடைய தேவன் சொல்லி சொல்லாத. நீ சாதாரண அழியாம எனக்கு மரணம் வராது, 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஆண்டவர் எனக்காக மரணத்தை ஏற்றுக்கொண்டார் என்பதை பேசிட்டு நீ சொல்லு
அவர் தான் தேவன். அப்ப நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஏன்னா அவர் ஜீவன் உள்ளவர்களுக்கு தேவனாக இருக்கிறார். மரித்தவர்களுக்கு அவர் தேவன் இல்ல, ஜீவன் உள்ளவர்களுக்கு தான் அவர் தேவன் என்று சொல்லி நான் உங்களை பேஸ் பண்றேன். நீங்க ஜீவனுக்கு நேராக கடந்து வரணும்னு சொல்லி நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். ஜீவனுக்கு நேராக இந்த இடத்துல கடந்து வாங்க, ஜீவனுக்கு நேராக கடந்து வாங்க என்று சொல்லி நான் உங்களை பிளஸ் பண்றேன் என்று சொல்லி நான் உங்களை பிளஸ் பண்றேன், ஆசீர்வதிக்கிறேன். ஒரு சின்ன ப்ரேயர் பண்ணிட்டு நம்ம இந்த செக்ஷனை முடிக்கணும் ஆசைப்படுறேன். ஏசப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இந்த நேரத்தை கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நேரத்தில் கூட ஜீவனுக்கு நேராக கடந்து வர நீங்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. இந்த வார்த்தைகளின் மூலமாக மரணத்தை பற்றி பேசுகிறவர்கள் எல்லாம் ஜீவனை பற்றி பேச வேண்டும். மரணத்தை பற்றி பேசுகிறவர்கள் எல்லாம் ஜீவனுக்கு நேராக கடந்து வர வேண்டும் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். ஓகே கைஸ், மரணத்தை பத்தி பேசாதீங்க, உங்களுக்குள்ள ஜீவன் கடந்து வருது. மரணத்தை பத்தி பேசுறீங்கன்னா அவர் உங்களுக்கு தேவனா இருக்க மாட்டாரு. நீ ஜீவனை பத்தி பேசு, ஏன்னா ஜீவன் உள்ளவர்களுக்கு தான் அவர் தேவனாக இருக்கிறார். சோ நீங்க ஜீவனை பத்தி பேசும்போது அவர் உங்களுக்கு தேவனாக இருக்கிறார். சோ ஜீவனை பத்தி பேசுங்க, அவர் உங்களுக்கு தேவனாக இருப்பாராக என்று சொல்லி உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் பிளஸ் பண்ற. விழுந்து போன தாவீதின் கூடாரங்களை அவர் திரும்பவும் எடுத்து கட்டுவார். அந்த நிலைமை விழுந்து போயே கிடக்காது, அந்த நிலைமை திரும்பவும் எடுத்து கட்டப்படும். அது எதனால கட்டப்படும்? எதனால நான் கேட்கிற ஆசீர்வாதங்கள் எல்லாம் எனக்கு கிடைக்க மாட்டேங்கிறது என்று கவலைப்பட்டு குழம்பி கொண்டிருக்கிறீர்கள, உங்களுக்கு அந்த குழப்பத்தை தீர்க்க ஒரு வழி சொல்கிறேன். அவர் மரித்தவர்களுக்கு தேவன் அல்ல. அதாவது மரணத்தை பேசுகிறவருக்கு நான் பரலோகத்துக்கு போயிருவேன், ஏசப்பா டூயட் பாடுவேன் அப்படின்னு சொல்றவங்களுக்கு அவர் தேவனாக இல்ல, அவர் ஜீவன் உள்ளவர்களுக்கு தேவனாக இருக்கிறார். ஜீவனை பற்றி பேசுகிறவர்கள், எனக்குள் மரணம் வேலை செய்ய முடியாது என்று பேசுகிறவர்கள், யாவியனை அணுக முடியாது என்று சொல்லி பேசுகிறவர்கள், அவர்களுக்கு அவர் தேவனாக இருக்கிறார். அப்ப அந்த தேவன் அவர் தேவனாக இருக்கும்போது நாங்க கன்வே பண்ணும்போது அவர்கிட்ட அது எனக்கு கொடுக்கப்படுகிறது, அது எனக்கு நடக்கிறது. சோ நீ கன்வே பண்ணாலும் உனக்கு தேவன் அந்த இடத்துல இல்ல, புரிகிறதா? நீ மரணத்தை நம்பிக்கிட்டு அவர்கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது உன் பேச்ச அவர் கேட்கவே மாட்டாரு, உன் பேச்ச அவர் கேட்கவே மாட்டாரு. இந்த நேரத்தை கூட மரணம் இல்லை என்ற ஒரு வார்த்தைக்கு நேராக கடந்து வாங்க. உங்க வாழ்க்கையில மரணம் வேலை செய்ய முடியாது. நீ நல்லா இருக்கணும்னு நான் பேசிக்கொண்டிருக்கிறேன், நீ நல்லா இருக்கணும்னு நான் பேசிக்கொண்டிருக்கிறேன். உங்களை பிளஸ் பண்றேன். நான் புக்கு வெளியிட்டிருக்கேன், நேற்று தான் வெளியிட்டேன். மரணத்திற்கு குட் பாய் என்ற புக்கு வெளியிட்டிருக்கேன். அந்த புக்கை வாங்கி படிச்சு பாருங்க, இன்னும் கொஞ்சம் ரெவலேஷன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா? மரணம் உங்களை அணுக முடியாது. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உரங்களை மறவாதே. ஆமென். ஓகே கைஸ், உங்களிடத்திலிருந்து விடைபெறுவது உங்கள் நவீன். பாய். ஏதாச்சும் அந்த புக் வேணுமே என்னை கான்டாக்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்ல அந்த புக்கை அனுப்பிச்சு வைக்கிறேன். அந்த புக்கோட விலை வந்து 20 ரூபாய் தான். அந்த புக்கை வாங்கி படிங்க. எத்தனையோ செலவு பண்றீங்க, இந்த வார்த்தைகளை படித்து விசுவாசம் பண்ணீங்கன்னா, விசுவாசம் வச்சீங்கன்னா அந்த வார்த்தைகள் மேல உங்களுக்கு நோய்கள் வர முடியாது. ஆஸ்பத்திரிக்கு கொடுக்குற காசு எவ்வளவோ காசு கொடுக்குறீங்க. சோ இந்த புத்தகத்துக்கு ஒரு 20 ரூபா கொடுத்து வாங்கி படிச்சு பாருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, மென்மேலும் உங்களை பலப்படுத்துவாராக இந்த வார்த்தைகள் மூலமாக. அதுலேயும் ரெவலேஷன்ஸ் எழுதியிருக்கேன், மரணம் இல்லை என்ற ரெவலேஷன்ஸ். ஸோ உங்களுக்கு மரணம் இல்லை, உங்களுக்கு மரணம் வர முடியாது என்று சொல்லி உங்களை பிளஸ் பண்றேன். உங்களிடத்திலிருந்து விடைபெறுவது உங்கள் நவீன். பாய். என்னை தொடர்பு கொள்ள வேண்டிய நம்பர் வந்து 6383933363. என்ன நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன் நான் என்னோட நம்பரை. என்ன டவுட்னாலும் எனக்கு கால் பண்ணி கேளுங்க. புக்கு வேணும்னா எனக்கு கால் பண்ணி கான்டாக்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு புக்கு அனுப்ப ரெடி பண்ணுறேன் எப்படியாச்சு. ஓகே பாய். அடுத்த செக்ஷனில் சந்திப்போம். உங்களிடத்திலிருந்து விடைபெறுவது உங்கள் நவீன். பாய்.